நிலைகளை வந்து பார்த்துட்டே இருக்கோம். பல டெக்னிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். நிறைய பேர் அதை வந்து கிளாஸ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே மெத்தட்ல இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல எந்த மாதிரியான மெத்தடை நம்ம பயன்படுத்தி பாடம் நடத்தலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலும் இது வந்து ஒரு கன்க்ளூஷன் செஷன், அதாவது ஒரு தொகுப்புரை கற்பித்தல் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில அந்த செஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிட்டனா பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த வகுப்பறையில நம்ம எப்படி கற்பிக்கணும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். உங்களுடைய சஜஷன், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை இமீடியட்டா நீங்க சாட் பாக்ஸ்ல போடும். நம்ம கண்டிப்பா அதை பத்தியும் பேசலாம். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். அப்படி செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய கற்பித்தல்ன்றது இதோட முடிய போறது கிடையாது. நம்ம தொடர்ந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்க போறோம். தொடர்ந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு 30 டே சேலஞ்ச் ஷோ அப்படின்றத வந்து உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 30 நாள் சேலஞ்சை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 30 டேஸ் சேலஞ்ச் வின்னர்ன்ற ஷீல்டு கிடைக்கும். ஸோ நம்ம இதோடைய விளக்கங்களை வந்து கிளாஸ் எண்டில் பார்க்கலாம். அதனால கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கற்பித்தலுடைய தலைப்பு வகுப்பறை கற்பித்தலில் உள்ள நவீன உத்திகள். அதாவது என்ன இருக்கு நவீன உத்தி, எப்பவும் நடத்துறது தானே, இதுல என்ன இருக்கு, கிளாஸ் ரூம்னா டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இதுல நவீன உத்தி அப்படின்னு என்ன இருக்கு? அதான் நம்ம நிறைய பார்த்துட்டோமே, ஏஐ டூல்ஸ் பார்த்தோம், இலக்கணங்கள் எப்படி கற்பிக்கிறதுன்னு பார்த்தோம், விளையாட்டு முறைன்னு பார்த்தோம், என்னென்னமோ நம்ம பார்த்துட்டோம். இன்னும் என்ன நவீனமா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அதாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட பாடம் நடத்துறதே அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான். அதனால குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் ஆசிரியர் வந்து நின்று பாடம் நடத்திட்டு இருப்பாரு, நம்ம எல்லாரும் கீழே உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். அதாவது ஆசிரியர் வந்து மேல இருப்பாருங்க, மாணவர்கள்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஏறுபடி வரிசையில மாணவர்கள்லாம் மேல உட்காந்துருக்காங்க, ஆசிரியர் கீழே நின்று பாடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து நம்ம கண்டிப்பா வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த ஒரு டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நவீன உத்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் எனக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க கையில நோட்டு பென் இருந்ததுன்னா நீங்க அதை எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 25 நவீன உத்திகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூமா இருந்தா நம்ம எந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம பாடம் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு 25 விதமான நவீன உத்திகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். அதனால நம்ம செஷன் வந்து கொஞ்சம் வேகமா போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இமீடியட்டா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். சரிங்களா? இந்த 25 நவீன உத்திகளை நம்ம வந்து ஒரே நிமிஷம் மன்னிச்சிருங்க, ஒரு சிறிய தடங்கள் வந்துருச்சு. ஒரே நிமிஷம். நான் வந்து நம்மளுடைய குரூப்ல வந்து லிங்க் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழ் ஆசிரியருடைய பயிற்சி இதுல குரூப்ல லிங்க் போடலன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போகலாம். நான் வந்து மொத்தம் 25 விதமான நவீன உத்திகளை உங்களுக்கு சொல்றதா சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நம்ம எடுத்த உடனே 1, 2, 3, 4, 5ன்னு மொத்தமா 25 உத்திகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல வந்து எதையுமே வந்து அப்படி மொத்தமா கொடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளால அதை வந்து கேட்சப் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த 25 விதமான இந்த செஷனை வந்து நான் உங்களுக்கு 5 பிரிவுகளாக பிரித்து உங்க கையில கொடுக்கலான்னு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாடல் அப்படின்ற பேர்ல இதை நம்ம பிரிக்கிறோம். அதாவது வந்து ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட், மாணவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும், அப்படி மாணவர்களுடைய ஈடுபாடு வர்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான கற்பித்தலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங், அதாவது சும்மா நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுனால கிளாஸ்ல போயிட்டு சும்மா வளவலன்னு ஏதாவது பேசிட்டு பசங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் அப்படின்றது உபயோகரமானதா இருக்கணும், தேவையானதா இருக்கணும், அதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ நம்மளை மட்டுமே வேலை செய்யாம மாணவர்களையும் வேலை செய்ய வைக்கிற மாதிரியான என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ நம்மளுடைய பாடத்துக்கான அந்த பதில், நம்ம பாடம் நடத்துறதுக்கான கற்பித்தல் எப்படி நடந்தது, அந்த அசஸ்மெண்ட்டை நாமளே பண்றதுக்கோ இல்ல மாணவர்களுக்கு பண்றதுக்கோ எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது வந்து டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப கல்விப்படி நம்ம எப்படி வந்து இந்த தமிழ் பாடத்தை ரொம்ப சுவாரஸ்யமா மாணவர்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்ற இந்த 5 செஷன்ல நம்ம இந்த கிளாஸை வந்து பார்க்க போறோம்.
வாங்க செஷனுக்குள்ள நுழையலாம். ஸோ நம்மளுடைய முதல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் உத்திகள்ல மாணவர்களை ஈர்க்கும் உத்திகள் அப்படின்ற ஒண்ண வந்து நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறேன். அதாவது மாணவர்களை ஈர்க்கும் உத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். நான் போனாலே பிள்ளைங்கலாம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருவாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அப்படின்றத பெருமையா நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்மில் பல பேர் இருக்கிறோம். ஆனா உண்மையில அமைதியான வகுப்புல எந்த அளவுக்கு கற்றல் நடக்கிறதோ, அதை விட அதிகமாக ஆர்ப்பரிக்கும் வகுப்புல தான் கற்பித்தல் நடைபெறுகிறது. அதாவது ஒரு ஆசிரியர் மட்டுமே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதோடைய செஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. கண்டிப்பா மாணவர்களும் பேசணும். ஸோ அவங்களும் பேசணும், நம்மளும் பேசணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் வந்து வெறும் கற்பித்தல மட்டுமே நம்புற மாரி டீச்சர் நடத்தட்டும், நம்ம கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்றத விரும்புற மாதிரியான மாணவர்கள் இந்த காலத்துல கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானும் வேலை செய்யணும். அதாவது உண்மையில சொல்லப்போனா, இன்னைக்கு நீங்க குழந்தைக்கு குடுக்க வேண்டிய ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? ஆகப்பட்ச மிகச்சிறந்த தண்டனை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன அமைதியா ஒரு 3 நிமிஷம் கிளாஸ்ல உட்கார சொல்றது. நீங்க வேணா ஒரு அமைதியா எதுவுமே பேசாம அமைதியா 3 நிமிஷம் கிளாஸ்ல உட்காருன்னு சொல்லி பாருங்களேன். அதை விட ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு வேற எதுவுமே இருக்காது. அவ்வளோ கோவப்படுவான். ஸோ அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு அவங்க மைண்ட் லெவல்ல ஆக்டிவா இருக்கணும். இல்லைன்னா அவங்க வாய்மொழியா ஆக்டிவா இருக்கணும். இல்ல அவங்களோட கை கால்ல ஆக்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கிளாஸ் ரூம் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேஸ்டு லேர்னிங். நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே கண்டிப்பா பாடம் சம்பந்தமான கதையை தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நாம உள்ள நுழைஞ்ச உடனேயே கண்டிப்பா ஏதாவது ஒரு கதை சொல்லலாம். அதாவது இந்த 25 ஸ்ட்ராட்டஜில நீங்க எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பயன்படுத்த முடியாது. இப்ப நான் கதை சொல்லும் ஆசிரியர்னா, நான் தினமும் கிளாஸ்க்குள்ள போனோம்னா கதை சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா ஒரு 10 நாள் கதை சொன்னதுக்கு அப்புறமா 12வது நாள் பையனுக்கு நம்ம மேல சலிப்பு ஏற்பட்டுடும். அதனால கதை சொல்லுதல் அப்படின்றது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. இத நீங்க ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். தொடர்ந்து பயன்படுத்தவும் முடியாது. அதனால நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லி அது மூலமா பாடத்தை சொல்லலாம். கதை சொல்லி அது மூலமா எதனா ஒரு கேரக்டர் சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் பர்ஸ்ட் லேர்னிங். ஆக்டிவ் பர்ஸ்ட்னா நீங்க உள்ள போகும்பொழுதே நீங்க ஏதாவது ஒரு கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு போறதோ, இல்ல ஏதாவது ஒரு டீச்சிங் எய்ட் எடுத்துட்டு போறதோ, இல்ல பாட சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போறதோ. இப்ப 4ஆம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, பனைமரத்தின் சிறப்புகள்னு ஒரு பாடம் இருக்கும். அப்படி அந்த பாடத்தை நீங்க நடத்தும்பொழுது கூட வந்து அந்த பனை மரத்துல செஞ்ச அந்த ஓலைகள்ல செஞ்ச அந்த இது நுங்கு இல்ல ஓலைகளை செஞ்சக்கூடிய விளையாட்டு பொருட்கள் அதெல்லாம் நீங்க கையில எடுத்துட்டு போகும்போது பசங்க ரொம்ப ஆர்வமா கையில மேம் இன்னும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை ஒவ்வொருத்தரா நீங்க பாஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது அது மூலமா அவங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டி ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கிளாஸ்ல நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு அம்சங்களை பயன்படுத்தி கற்றல். நம்ம ஏற்கனவே இதை நிறையவே பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா பிள்ளைங்களோட விளையாடி நம்ம பாடம் நடத்தணும். விளையாடினா நம்ம அவங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம பாடம் சம்பந்தமாகவே நம்ம அவங்களை வந்து ஒரு சில விளையாட்டுகளை வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதாவது வந்து ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு நான் ஒரு பாடத்தை நடத்த போறேன், அந்த பாடத்தோட தலைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எழுந்து ஒவ்வொரு எழுத்தை சொல்லலாம். அதை சொல்றதன் மூலமா அந்த எழுத்தை சேகரிச்சு நீங்க அந்த தலைப்பை சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு சொல்லுங்க, நீங்க ஒண்ணு சொல்லுங்க, யார் முதல்ல சொல்றீங்கன்னு பார்க்கலாம், எந்த ரோ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுதுன்னு பார்க்கலான்னு நீங்க சின்னதா ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். பாய்ஸ் ஒருத்தர் கேர்ள்ஸ் ஒருத்தர் படிங்க, சொல்லாமலே யார் எழுந்து படிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய பிரிக்கலாம். இல்ல குரூப்பா உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு வேர்டு கொடுக்கலாம். சோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பாடம் நடத்தும் பொழுதே சின்ன 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 விஷயங்களை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதுவும் விளையாட்டு தான். விளையாட்டுனா அப்படியே விளையாடிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. சும்மா பாஸ் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கூட அது விளையாட்டு முதல் தான் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோல் பிளே மெத்தட். கண்டிப்பா பையன் தான் நடத்தணுமானா கிடையவே கிடையாது. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய பள்ளியில நாங்க பெரும்பாலும் இதை நாங்க செய்வோம். அதாவது முதல் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் நாள் நாங்க கிளாஸ்க்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது ஒரு வேஷம் போட்டுப்போம். ஏதாவது ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டு அது மாறு வேடத்தை போட்டுக்கிட்டு தான் நாங்க கிளாஸ்க்குள்ளேயே முதல் நாள் நுழைவோம். இதை நாங்க வருஷம் எப்பவுமே எங்களோட பள்ளியில நாங்க அதை ஃபாலோ பண்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பாடம் நடத்த போறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஏதாவது ஒரு மாறு வேடத்தை ஆன் த ஸ்பாட்டா நீங்க போட்டு போகலாம். ஆனா அதுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா சின்னதா நீங்க ஒரு மாஸ்க் ரெடி பண்ணலாம். சின்னதா ஒரு மாஸ்க போட்டுட்டு போனீங்கன்னா கூட பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா அதை பார்ப்பாங்க. நம்ம 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கெல்லாம் நான் மாஸ்க் போட்டு போய் நடத்தினா அவன் வந்து சிரிக்க மாட்டானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில குழந்தைங்க வந்து அந்த டீச்சிங் லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலுமே அதை ரசிப்பாங்க. அந்த ரசிப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க கிளாஸ்க்குள்ள போகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் லேர்னிங். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். உங்களுடைய ஸ்கூல்ல வந்து எல்லாருமே பெரும்பாலும் இப்ப ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்க அதுல நிறைய படங்கள் போட்டு காமிக்கலாம், வீடியோ போட்டு காமிக்கலாம். உண்மையில சொல்ல போனா தமிழ் அர்த்தமுள்ள பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல நீங்க ஏதாவது ஒரு சினிமா பாடல்குள்ள போட்டு அது கூட நீங்க வந்து விளக்கம் சொல்லலாம். இப்போ உண்மையில ஏதாவது ஒரு கதையை சொல்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ராஜாவோட கதையை சொல்றீங்க,
இந்த ஐசிஎஸ்சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்க்கள காட்சிகள் அதெல்லாம் வர மாதிரியான கதைகள்லாம் இருக்கும். தலைவன் தலைவி கூட்டுற போர்க்கள காட்சிகள் அந்த மாதிரி வர கதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கதைகள் வரும்பொழுது உண்மையிலேயே அந்த சீனுக்கும் சினிமால வர ஒரு சில சீனுக்கும் நிறையவே ஒத்து போறது வரும். அந்த மாதிரி ஒத்து போகும்போது சினிமால வர அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் கட் பண்ணி நீங்க அந்த வீடியோவை மட்டும் போட்டு காமிச்சீங்க அப்படின்னா பசங்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. அதே நேரத்துல உங்களோட பாடம் வந்து ரொம்ப ஈஸியா குழந்தைங்க கிட்ட போய் சேர்ந்துரும். ஒரு டல்லோ ஒரு சோகமோ குழந்தைங்க கையில இருக்காது. எப்பவுமே உங்க கிளாஸ்ல ரொம்ப பிரிஸ்கா உட்காந்துருப்பாங்க. பொதுவா குழந்தைங்க ரொம்ப பிரிஸ்கா உட்கார்ந்துருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அதை பண்ணிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இது முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருக்குறள் எடுத்துக்கலாம். அந்த திருக்குறளை நீங்க டைரக்டா சொல்லாம அதுக்கு பதிலா நீங்க ஒரு கதை மாதிரி சொல்லலாம். இல்லையா அந்த திருக்குறள்ல வர கேரக்டர் நடத்தி காட்டலாம். ஒரு சின்ன ஷோ மாதிரி பண்ணி காட்டலாம். குழந்தைங்களை கூட நடிக்க சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் மாதிரி வேணா நம்ம வேணா கொடுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு திருக்குறளை நீங்க நடத்த போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி அந்த திருக்குறளை நீங்க நடத்துவீங்க? எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பழகுன ஒரு திருக்குறள், கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருக்குறளை நான் நடத்துறதா இருந்தா இந்த 4 பேஸ்ல, தட் மீன்ஸ் ஸ்டோரி பேஸ்டு, ஆக்டிவிட்டி, விளையாட்டு கேமிஃபிகேஷன், ரோல் பிளே, விஷுவல் லேர்னிங், இந்த 3த்துல எந்த முறையை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. மீதி பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மேக்சிமம் எந்த முறை திருக்குறளுக்கு பயன்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து திருக்குறள் எல்லாருமே கதை சொல்லி தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை மீறி வேற ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்றத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா சொல்லலாம். சாட் பாக்ஸ்ல உங்களோட பதிலை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களை சிந்திக்க வைக்கும் உத்திகள். அதாவது மாணவர்கள் வந்து நம்ம அதிகமா வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய உத்திகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த இதுல நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, திங்க் அண்ட் பேர். அதாவது ஏன் வந்து மாணவர்களை சிந்திக்க வைக்கணும்? பாடம் நடத்துறோம். பாடம் நடத்துறதே ஒரு பெரிய சிந்தனை தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பாடம் நடத்தினாலே போதுமே அப்படின்னு சொல்லலாம். சண்முக பிரியா சொல்லியிருக்காங்க, பாடல் வடிவ முறையில நம்ம வந்து இதை வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு. ஒரு புதுமை. நிறைய பேர் வந்து திருக்குறளை பாட்டாவும் பாடுறாங்க. எஸ், ஸ்டோரி பேஸ்லயும் நடத்தலாம். இது ஒரு பெரும்பாலும் திருக்குறளை ஸ்டோரி பேஸ்ல நடத்துறது ரொம்ப ஈஸின்னு. இப்பெல்லாம் பாட புத்தகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கதையை கொடுத்து அதுல இருந்து தான் வந்து திருக்குறளை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. இது இல்லாம நம்ம பாடியுமே அந்த திருக்குறளை நடத்தலாம். எஸ், தேவபத்மா மேம் சொல்ற மாதிரி நம்ம ரோல் பிளே மெத்தட்ல கூட நம்ம வந்து அதை நடத்த முடியும். அந்த கதையை நீங்க கதையை டைரக்டா சொல்லாம நீங்களே அந்த கதாபாத்திரமா எடுத்து நடிச்சு காமிக்கும் பொழுது பிள்ளைங்க இன்னுமே அதை ரொம்ப விருப்பமா பார்ப்பாங்க. ஆமா, இப்ப லட்சுமி பிரபா மேம் சொல்ற மாதிரி திருக்குறளை ஓவியமா வரைஞ்சு கூட இப்ப நிறைய பேர் நடத்துறாங்க. அதுக்கான போட்டிகள் எல்லாம் கூட நிறைய நடத்துறாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எதனா ஒரு படம் இருந்தா கூட நம்ம இதை போட்டு நடத்தலாம். வெரி குட். இப்ப நம்மளுடைய மாணவர்களை சிந்திக்க வைக்கும் உக்திகள்ல இருக்கும். பாடம் நடத்துறோம், டைரக்டா நடத்தினா போதாதா? அதுல சிந்திக்க வைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பெரும்பாலும் வகுப்புல ஆசிரியர் தான் நிறைய வேலை செய்யும். நம்மளை கேட்டு பார்த்தா நம்ம தான் நிறைய வேலை செய்யறோம்னு சொல்லுவோம். ஆனா மாணவர்கள் சைட்ல கேட்டு பாத்தீங்கன்னா நாங்க தான் நிறைய வேலை செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு கருத்தை மாணவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். ஒரு 40 மினிட்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்கு நம்ம என்ன 40+40 டபுள் த டைம் அதுக்காக நம்ம யோசிக்கிறோம், ஒர்க் பண்றோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு செய்யறோம்ன்றது மாணவர்களுக்கு தெரியறதே இல்லை. அதனால மாணவர்களை சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய கற்பித்தல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ன பண்ணலாம்? திங்க், பேர், ஷேர். அதாவது நீங்க கிளாஸ்க்குள்ள போன உடனேயே டைரக்டா நீங்க என்ன நடத்த போறீங்கன்றத சொல்லாம அதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நீ ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்க்கலாம். இது என்ன? போன கிளாஸ்ல இதை பத்தி நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இது என்ன நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க என்ன நடத்த போறீங்களோ அதை டைரக்டா பசங்க கிட்ட சொல்லாம அதன் மூலமா நீங்க ஒரு கேள்வியை தயாரித்து கொண்டு செல்லலாம். அவங்க அந்த தயாரிச்ச அந்த கேள்விக்கு பதில தயாரிச்சு அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தரும் எழுப்பி எழுப்பி பதில் சொல்றதுக்குள்ளேயே பாதி கிளாஸ் போயிடும்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. அத அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ஷேர் பண்ணணும். அப்ப அவங்க ஃப்ரெண்டு அவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதை இவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க பேச விடலாம். நார்மலாவே கிளாஸ்ல பசங்க பேசுவாங்க. அவங்க பேசுறதுக்கு என்ன பேசணுன்ற டாபிக்கும் நீங்களே கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதுல யாருடைய தலைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது, அவன் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஃப்ரெண்டு சொன்னதை இவனை எழுந்து சொல்ல சொல்லலாம். அப்ப தன்னுடைய கருத்தை வேற ஒருத்தவங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சு எந்திரிச்சு சொல்றாங்க அப்படின்னும் போது அதன் மூலமா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இந்த ஒரு சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி பேஸ்டு லேர்னிங். அதாவது நீங்க ஒரு பாடம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த பாடத்துக்கான விதிமுறைகள்ல ஒரு 10 கேள்வியை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த 10 கேள்விகளுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்து பதில் கேட்கணும்.
அந்த பதில் மூலமாவே நீங்க அந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸை ரெடி பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்துல இருந்து டைரக்டா கேள்விகள் கேட்காம டைரக்டா சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நாலடியார் நடத்த போறீங்க அப்படின்னா நாலடியார் இதை எப்படி பிரிக்கலாம், ஏன் அப்படி இருக்கு, அப்ப நாலுனா என்ன, நாலுக்கு அப்ப சரியான தமிழ் சொல் என்ன, இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய கேள்விகள் பசங்களை கேட்டுட்டே போகும்போது அவங்களும் உங்களை நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்களும் உங்களை நிறைய கேள்விகள் கேட்பீங்க. இது மூலமா நீங்க டெவலப் பண்ணலாம். அடுத்தது பிரெயின் ஸ்ட்ராமிங். நீங்க எந்த ஒரு விஷயம் டைரக்டா சொல்லிடாதீங்க. அதாவது நீங்க எதனா ஒரு க்ளூ கொடுங்க. இன்னைக்கு இந்த விஷயம் ஒரு ஒரு பழமொழி சொல்ல போறீங்க அப்படின்னா கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும், இந்த பழமொழிக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மீனிங்க சொல்லாதீங்க. சொல்லாம கொஞ்ச நேரம் யோசி. இல்லையா, இந்த வகுப்புக்கான இந்த ஒரு பழமொழிக்கான மீனிங்க நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல தான் சொல்லுவேன். நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு வாங்க, கேட்டு வந்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்னுட்டு கேள்வி டவுட் இருந்ததுன்னா அந்த ஒரு ஆர்வமான ஒரு பதில உடனடியா சொல்லாம யூ ஷுட் டேக் பிரேக். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலாம். இல்ல எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நாளைக்கு காலையில சொல்ல போறேன், நாளைக்கு கிளாஸ்ல சொல்ல போறேன், நீங்களும் இதை பத்தி சில ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க, நீங்களும் இதை பத்தி தேடிட்டு வாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பசங்க நிறைய யோசிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, இது சரியா அது சரியான்னு நிறைய திங்கிங் நடக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான பதில் சொல்லும் போது நிஜமாவே உங்களோட பதில் வந்து ரொம்ப வேல்யூவானதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஷினிங் டெக்னிக். அதாவது நீங்க கேள்வி கேட்டு பையன் பதில் சொல்றது நார்மல். ஆனா இந்த இடத்துல பையனை கேள்வி கேட்க சொல்லணும். நீங்க கேள்வி கேளுங்க, நான் வந்து இந்த மாதிரியான தலைப்புல ஒரு பாடத்தை நடத்த போறேன், இப்படி பாடம் நடத்தும் போது என்னென்ன மாதிரியான டவுட் எல்லாம் உங்களுக்கு வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அதன் மூலமா நீங்க பாடத்தை கொண்டு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 5 இணை நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நீங்க சொல்றதை விட எடுத்த உடனே பையன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சொல்ல மாட்டான். ஆனா அதுக்கு பதிலா நீங்க பசங்க கிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு இயற்கை காட்சி வரையறீங்கன்னா முதல்ல எதை வரைவீங்க, அப்ப பசங்க சொல்லுவாங்க அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும், அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. அது மூலமா நீங்க காடும் காடு சார்ந்திடம், முதல்ல காடு இருக்கு இல்லைங்களா, அதுதான் குறிஞ்சி, அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எடுத்த உடனே நீங்க கேள்வி கேட்காம பையனை உங்களை கேள்வி கேட்க சொல்லலாம். அப்ப அவங்க மனசுல இருந்து நிறைய கேள்விகள் வரும். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க மேம், ஆனா கிளாஸ்ல நாங்க கேள்வி கேட்க சொன்னா என்ன மாதிரி ஏடாகூடமான கேள்வியா கேட்கறாங்க, அதை வச்சு எங்களால பதிலா சொல்ல முடியுது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா எப்பவுமே 2-3 செஷன் போகும்பொழுது இந்த மாதிரியான தேவையில்லாத கேள்விகள் வரும். ஆனா அப்படி கேள்வி வரும்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சரி உங்களுடைய கேள்விகள் தரமானதாக இருந்தா உங்களையும் நாங்க ரொம்ப தரமானதா மதிப்போம், அதனால உன்னோட கேள்விகள் தான் உன்னோட தகுதியை வந்து நிர்ணயிக்குது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது நிஜமாவே கேள்வியை ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மேப். எப்பவுமே புக்ல இருந்து பேஜ் ஓபன் பண்ணுங்க, பேஜ் நம்பர் 54, இப்ப நம்ம பாடத்தை படிக்க போறோம், ஹேண்ட்ஸ் ஆன் த புக், இப்ப நீங்க லைன் பை லைன் படிங்க, இப்படி எல்லாம் சொல்லாம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு நீங்க ஒரு மைண்ட் மேப் போடலாம், 2வது பேராகிராஃப்க்கு ஒரு மைண்ட் மேப் போடலாம். பொதுவா பாடல் ஆசிரியர்களை பத்தி நடத்தும் பொழுதோ, கவிஞர்களை பத்தி நடத்தும் பொழுதோ, செய்யுள் பத்தி நடத்தும் பொழுதோ மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். ஏன்னா பசங்க செய்யுளை ஃபுல்லா படிக்கிறதை விட அதோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செய்யுளை ஈஸியா படிச்சிருவாங்க. பொருளை நீங்க முதல்ல சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா இதுதான் இந்த செய்யுளுடைய மீனிங்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்யுள் நடத்தும்பொழுது அது ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்பொழுது அவங்க வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. இல்ல உங்களால மைண்ட் மேப் வரைய முடியலன்னா பசங்களே வரைய சொல்லலாம். நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன்ப்பா, அதை வச்சு நீங்க ஒரு மைண்ட் மேப் போடலாம், யாரோட மைண்ட் மேப் பெஸ்டா இருக்கோ அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தலாம் அப்படின்றத நம்ம பசங்களுக்கு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு நட்பு அப்படின்ற தலைப்புல வந்து நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி போட போறீங்க அப்படின்னா பசங்க கிட்டே கேட்கலாம். இப்ப நான் நட்புன்ற தலைப்புல கட்டுரை எழுதுற மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அதுல எழுத முடியும் நீங்களே சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா வந்து போர்ட்ல வந்து அந்த பாயிண்ட் எழுதுங்க, இல்ல உங்களுடைய இதுலயே மைண்ட் மேப் வரைங்க, அந்த மாதிரி வந்து நீங்க பசங்க கிட்டே சொல்லும்போது அவங்களே நிறைய யோசிப்பாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கோங்க, எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க கூடாது, இதெல்லாம் நல்ல நட்பு, இதெல்லாம் தீய நட்பு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச சொன்னீங்க அப்படின்னா அது மூலமா அவங்க 2 பேருமே பேர் பண்ணி பேசிக்கிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ இதுல 2 பேரும் பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுல நமக்கு வந்து நம்மளுடைய பாடம், நம்ம பாடம் நடத்துறது ரொம்பவே குறையும். எப்பவுமே நம்மளே பேசிட்டு இல்லாம பசங்களுமே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அது மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தர முடியும். சரிங்களா? ஸோ இப்ப உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே இந்த 4-5 விஷயம் வந்து கிளாஸ்ல வந்து நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் நாங்க ஸ்ட்ராங்கா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொன்னு, அதெல்லாம் முடியவே முடியாது மேம், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த என்னால கிளாஸ்ல பண்ணவே முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு, இதை வந்து நம்ம நிறைய சொல்லி தரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஸோ உங்களுடைய
மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நம்ம அடுத்து பார்க்க போறது மாணவர்கள் இணைந்து கற்கும் உத்திகள். அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்ல, குழுவா கத்துக்கிறது. அதாவது இது கண்டிப்பா குரூப் ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான குரூப் ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சண்முகப்பிரியாவும் சொல்றாங்க எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க கிளாஸ்ல எல்லாத்தையுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம எதெல்லாம் செட் ஆகும்னு பார்க்கணும். இப்ப 25 உத்திகள் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எல்லாத்தையுமே எல்லாருமே பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில உத்திகள் ரொம்ப ஈஸியா வரும். ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டம். உங்க பசங்களுக்குன்னு ஒரு சில உத்திகள் ரொம்ப பிடிக்கும். நீங்க அத நடத்தும்பொழுதே அவங்க பசங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ட பார்ப்பீங்க. அப்ப அந்த உத்திய வாரத்துக்கு ஒரு முறை அப்பப்ப நீங்க பயன்படுத்திட்டே இருக்கலாம். அது மூலமா பிள்ளைங்க உங்க கிளாஸ் ரொம்ப ஆர்வமா கலந்துப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது அ மாணவர்கள் இணைந்து கற்கும் உத்திகள். இதுல என்ன இருக்கு? மாணவர்கள் என்ன இணைஞ்சு கற்கணும்? அந்த திங்க் பேர்ல கூட பசங்க இணைஞ்சு தானே கற்கறாங்க அப்படின்னு இல்ல. மாணவர்கள் இணைஞ்சு கற்கிறது அப்படின்னா, ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி பண்றோம். ஈவன் பக்கத்துல பேசும்போது கூட வி வில் கிவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம அவங்க கீழ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே குடுக்குறோம். பாரு இந்த ஒர்க்க நான் உன்கிட்ட குடுத்துருக்கேன். இத நீங்க பண்ணணும். அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம குடுக்கும்போது, அவங்க ரொம்ப ஆர்வமா அந்த ஒர்க்க உட்காந்து பண்ணுவாங்க. உண்மையாவே ஒவ்வொரு பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாவுமே கூட இந்த ஒர்க்க இந்த ஒரு மெத்தட நீங்க பயன்படுத்த முடியும். ஒரு பாடம் நடத்திட்டீங்க அப்படின்னா, அந்த பாடத்துக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்ட பண்றதுக்கு ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சரவணன் ராஜு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து, ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும்பொழுதும், அந்த ஒர்க்க நீங்க பசங்க கையிலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இப்ப இந்த பாடத்துக்கான ஃப்ளோ சார்ட் 5, 5 பேரா உட்கார்ந்து நீங்க பண்ணணும். ஸோ ஒரு பாடம் நடத்தி முடிச்ச உடனே, அந்த பாடத்துக்கான ஃப்ளோ சார்ட்ட 5 பேருமே பண்ணுவாங்க. ஆனா, எல்லாரோட ஃப்ளோ சார்ட்டும் ஒரே மாரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஃப்ளோ சார்ட்ட பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அத நீங்க கிளாஸ்ல விசிபிள் பண்ணலாம். விசிபிள் பண்ணிட்டு எல்லாரையும் பார்க்க சொல்லலாம். அப்போ, "ஓ! நான் இந்த பாயிண்ட்ட விட்டுட்டேன். நான் இந்த பாயிண்ட்ட விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடம் முடிச்ச உடனே எப்படியே வந்து பசங்க வந்து சிந்திக்கும் திறன்ட்டு அவங்களோட கிளாஸ் ரூம் அவங்களுடைய நோட் புக்ல அவங்க ஒரு ஃப்ளோ சார்ட் போடுவாங்க தான். ஆனா அத குரூப் ஆக்டிவிட்டியா குடுக்கும்பொழுது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ட வந்து எழுதும்பொழுது இன்னுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தனியா இதுக்காக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இத தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நடத்தி பையன் கேட்டு அவன் தனியா படிச்சு நோட்ல எழுதுறத விட டிஸ்கஷன்ல விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் சேர்ந்து பேசணும். 5 பேரும் ஒண்ணுமே இல்ல. ஒரு 2 மார்க் 2 மார்க் கொஸ்டின பசங்கள படிக்க வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்ல இந்த 2 மார்க் கொஸ்டின இப்ப 5 பேரும் படிச்சிருக்கணும். நான் 5 பேரையுமே கேட்பேன். 5 பேருமே சொன்னா மட்டும் தான் அந்த குரூப்புக்கு பாயிண்ட்ன்னு சொல்லி பாருங்களேன். படிச்ச பையன், படிக்காத பையனுக்கு எப்படியெல்லாம் அத சொல்லிக் குடுத்து படிக்க வைக்கணுமோ, அப்படியெல்லாம் படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் ரொம்பவே யூஸ் ஆகும். எல்லாத்தையும் நீங்களே பண்ணாம குழந்தைங்க கிட்டயே ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். அந்த குரூப்க்கு அவங்களே ஒரு லீடர தேர்ந்தெடுத்துப்பாங்க. அவங்களே சொல்லிக் குடுத்துப்பாங்க. பக்கத்துல கேட்டுப்பாங்க. உண்மையாவே நீங்க சொல்லி தரத விட, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் சொல்லிக் குடுக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிடும். அததான் நான் அடுத்ததுல சொல்றது பியர் டீச்சிங். அதாவது எல்லா விஷயத்தையுமே நானே சொல்லிக் குடுத்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது தான் எல்லா ஆசிரியர்களோட விருப்பமே. ஆனா, உண்மையில நீங்க பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்பொழுது, திடீர்னு பசங்க 2 பேரும் இப்படி 2 பேரும் கடகடன்னு இப்படி பேசிப்பாங்க. அத நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க என்னடா பேச்சு? என்ன பேசிட்டு இருக்க? நான் பாடம் நடத்தும்போது நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு கேட்கிறத விட, மேபி நீங்க நடத்துனதுல ஏதாவது ஒரு சந்தேகமோ, ஒரு புரிதலோ இல்லாதப்ப, அவன் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறான். அத அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு அது புரியுது. கண்டிப்பா நம்ம இதற்கான ஒரு டைமிங்க நம்மளே குடுத்துட்டோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு திருக்குறள் நடத்துறீங்க, நீங்க ஒரு செய்யுள் நடத்துறீங்க, நீங்க ஒரு சின்னதா ஒரு இலக்கணம் நடத்துறீங்க, நீங்க ஒரு பெயரடையே நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் உனக்கு சொல்லட்டும் அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ் நீங்க டைம் குடுக்கும்போது, அவங்க 2 பேரும் அந்த பெயரடைய பத்தி பேசிப்பாங்க. ஒருவேள அவங்களுக்கே எதனா சந்தேகம் இருந்தா கூட ஃப்ரெண்ட் கூட பேசும்போது அது கிளியர் ஆயிடும். ஸோ நீங்க பாடம் நீங்களே பேசிட்டே இல்லாம, நடுவுல ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் குடுத்து 2 பேரையும் பேச வைக்கும்பொழுது, உங்களுடைய டீச்சிங் இன்னுமே ரொம்ப எதார்த்தமா இருக்கும். இன்னுமே ரொம்ப நல்லா நடத்துவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கேலரி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த மாரி குரூப்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ளோ சார்ட் பண்றீங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ட உங்களோட டேபிள்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு, ஒவ்வொருத்தரும் அடுத்த குரூப்ல பண்ண ஃப்ளோ சார்ட்ட போய் வேடிக்கை பார்த்துட்டு வர சொல்லணும். பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு ஸ்டாரும் போட சொன்னீங்கன்னா, குரூப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடுத்தவங்களுடைய ஃப்ளோ சார்ட்ட போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, இவங்க எவ்வளோ சூப்பரா ஃப்ளோ சார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த பாயிண்ட்ட நான் மறந்தே போயிட்டேன்டா. இது நல்லா இருக்குல்ல. இத நம்ம யோசிக்கவே இல்லையே. இந்த மாரி மெத்தட் நல்லா இருக்கே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஃப்ளோ சார்ட்ட பார்த்து மாத்தி மாத்தி அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க. பிளஸ் நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க. இப்படி கூட பண்ணலாம், அப்படி கூட பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிக் குடுக்காம,
அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஈவன் ஒரு ஹோம்ஒர்க் குடுக்குறீங்க அப்படின்னா கூட, ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹோம்ஒர்க்க குடுத்துட்டு, அந்த ஹோம்ஒர்க்க குரூப் குரூப்பா பண்ண வச்சுட்டு, அவங்க எல்லாரையும் அந்தந்த நோட்ட வைக்க சொல்லிட்டு, நீங்க எல்லாரையும் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணி பார்க்க சொல்லலாம். ஒரு நோட் புக் கரெக்ஷன் பண்றீங்க. அதுல ஒரு ஃப்ளோ சார்ட் நல்லா இருக்கு. ஒரு 5, 6 ஃப்ளோ சார்ட்டோட நோட்ட வந்து நீங்க உங்க கிளாஸ் ரூம்லயே எழுதுறாங்க. அதுல ஒரு 5 நோட் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த 5 நோட்ட கிளாஸ்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு, எல்லாரையும் வந்து ஒரு கேலரி வாக் மாரி அத பார்த்துட்டு போ சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே குழந்தைங்கள நீ நீட்டா எழுது, அழகா எழுது, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்றத விட, அதுக்கான ஒரு மாடல் அவங்க கையில காமிக்கும் பொழுது, செஞ்சவங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். தெரியாதவங்களும் அத பார்த்து கத்துப்பாங்க. ஸோ இந்த கேலரி வாக் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாரும் நம்ம பண்ண வொர்க்க குரூப் குரூப்பா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா நெனச்சுக்கலாம். ஆனா உண்மையாவே அத செஞ்சவங்களுக்கும் ப்ரைடா இருக்கும். அது மூலமா செஞ்சவங்க கிட்ட போய் கேட்பாங்க. "ஏய் நீ எப்புட்றா இந்த வேலைய செஞ்ச?" அப்படின்னும்போது, அவன் அந்த வேலைய அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் குடுப்பான். ஸோ இந்த மாரி இந்த பியர் டீச்சிங், இந்த குரூப் டீச்சிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க கிளாஸ்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல கற்றல் நிலைகள். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு கட்டுரை எழுத போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரையோடைய தலைப்புல ஒரு 5 தலைப்பு இருக்கு. ஒரு முன்னுரை எழுதுறீங்க, ஒரு முடிவுரை எழுதுறீங்க, ஒரு நன்மை, தீமை எழுதுறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டு நான் கட்டுரை எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டுரை சொல்றதோ, இல்ல எல்லாரும் சும்மா சேர்ந்து உட்கார்ந்து கட்டுரை எழுதுங்க, பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நீங்களும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணி போர்ட்ல எல்லாத்தையும் எழுதி போட்டு குழந்தைங்கிட்ட காப்பி பண்ண சொல்றத விட, பல கற்றல் நிலையங்கள் தட் மீன் ஒரு குரூப்புக்கு முன்னுரை குடுங்க. இன்னொரு குரூப்புக்கு நன்மைகள் குடுங்க. இன்னொரு குரூப்புக்கு தீமைகள் குடுங்க. இன்னொரு குரூப்புக்கு முடிவுரை குடுங்க. இப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கட்டுரைக்கான டாபிக்க யோசிப்பாங்க. இப்ப இந்த குரூப்ல இருந்து வந்த முன்னுரை எல்லாத்தையும் இவன் வந்து முன்னாடி வந்து நின்னு படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது அவனுக்கு ஓ முன்னுரைனா இப்படியெல்லாம் எழுதணும்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மொத்தமா ஒரு பர்டன குடுக்கறத விட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் கேதர் பண்ணும்போது, அவங்களுடைய கருத்துக்கள் ரிப்பீட்டடா இல்லாம தெளிவா இருக்கா? எப்படி எழுத வைக்கலாம்? அப்படின்றத நம்ம சொல்லி தரலாம். இதுதான் பல கற்றல் நிலையங்கள். நீங்க யூசுவலா இப்ப வந்து ஒரு திணை, பால் நீங்க நடத்த போறீங்க அப்படின்னா, நீங்க உயர்திணை, அஃறிணை, எவ் ஆண் பால், பெண் பால் இப்படியெல்லாம் நடத்துறத விட, ஜஸ்ட் நீங்க பசங்க கிட்ட, "இந்த பாருடா, நீ வந்து இப்ப ஒரு குரூப் கிட்ட போயிட்டு, நான் இப்ப உயர்திணை நடத்த போறேன்." அப்படியெல்லாம் சொல்லாம, ஒரு குரூப் கிட்ட போயிட்டு, "நீங்க கண்டிப்பா ஹியூமன் அண்ட் காட் பேர் மட்டும் தான் எழுதணும்." இன்னொரு குரூப் கிட்ட போயிட்டு, "நீங்க ஹியூமன், காட தவிர மீதி எல்லாரோட பேரையுமே எழுதலாம். ஒரு 10 பேர் கலெக்ட் பண்ணுங்க." இன்னொரு பேர்ல போயிட்டு, "நீங்க வெறும் பாய்ஸ் நேம்ஸ மட்டும் கலெக்ட் பண்ணணும்." இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு, அவங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்கள வந்து நின்னு படிக்க வச்சுட்டு, இந்த மாதிரியான சொற்கள் தான் உயர்திணை. ஸோ இந்த குரூப்புக்கு நான் உயர்திணைன்னு பேர் வைக்கிறேன். அந்த மாரி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே உயர்திணை, அஃறிணை, ஆண்பால், பெண்பால்லாம் பசங்க ஈஸியா கத்துப்பாங்க. இதுதான் பல கற்றல் நிலையங்கள். இப்போ நம்ம ஒரு பாடம் நடத்துறோம். அதுல முக்கியமான பேரெல்லாம் வருது அப்படின்னா, நீங்க கிளாஸ்லயே ஒவ்வொரு குரூப்புக்கும் அந்த பேர குடுத்துறலாம். அப்ப திரும்ப திரும்ப அவங்க அந்த குரூப்லயே கால் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த மாரிலாம் நம்ம பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். திட்ட பணிகள். அதாவது ஒரு பாடத்த நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் குடுக்கறதுன்றது, எஸ். அது நார்மலா எல்லாருமே பண்றது. ஆனா, நீங்க பாடத்த நடத்துறதுக்கு முன்னாடியே, முந்தின நாளே, நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பாடம் நடத்தப் போறேன். அந்த பாடம் நடத்துறதுக்கு நீங்க இந்தந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லிடலாம். அப்படி நீங்க அவங்க அந்த விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த விஷயத்த வச்சு நீங்க உங்க பாடத்த ஒன் பை ஒன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்ல பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ப்ராஜெக்ட் குடுத்தீங்கன்னா, அது ரொம்ப நார்மலா இருக்கும். ஆனா பாடம் நடத்துறதுக்கு முன்னாடியே நீங்க இத பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்க நீங்க பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈவன் கட்டுரை எழுதுறதுக்கு கூட ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் இந்த தலைப்ப குடுக்குறேன். எல்லாத்தையும் மொத்தமா குடுக்கல. உனக்கு இந்த தலைப்பு குடுக்குறேன். இதுலருந்து நீ 5, 5 பாயிண்ட் எடுத்துட்டு வா. உனக்கு இந்த தலைப்பு குடுக்குறேன். நீ இதுலருந்து 5, 5 பாயிண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லலாம். இந்த மாரி அவங்க பண்ணி, அவங்க அந்த ஒர்க்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நிஜமாவே இந்த பாயிண்ட் என்னோடதுடா, இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வந்தேன்டா, அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட குழந்தைங்க வந்து கத்துப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வந்து ரொம்பவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியாவும் அத பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த மாதிரியான ஒரு கற்றல், இந்த 5 வகையான இந்த வகுப்பறை கற்பித்தல வந்து, நான் ஏற்கனவே கிளாஸ்ல வொர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான இத நீங்க வொர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க? கொலாபரேட்டிவ் லேர்னிங் பண்ணியிருக்கீங்களா? இல்ல வந்து பியர் டீச்சிங் பண்ணியிருக்கீங்களா? கேலரி வாக் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து மத்த டீச்சர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓ! இந்த மாரிலாம் கூட ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க போல. நம்மளும் இத கிளாஸ்ல வந்து பண்ணலாம். அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லேர்னிங்ல நீங்க எதையாவது இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா,
ப்ளீஸ் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. அத மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து தனித்திறனை வளர்க்கும் உத்திகள். ஸோ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையான ஒரு திறமைகள் இருக்கும். நம்ம எல்லாரும் இப்போ ஆக்சுவலா ஒரு இன்ஸ்டாகிராம்ல கூட நான் வந்து சமீபத்துல ஒரு வீடியோ, அதாவது ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி ஒண்ணு பார்த்தேன். அது என்ன மாதிரியான கிளிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு யானை இருக்கும். ஒரு அ அ ஒரு ஒரு குரங்கு இருக்கும். ஒரு மீன் இருக்கும். ஒரு பாம்பு இருக்கும். இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போட்டி, ஓட்டப்பந்தய போட்டி வச்சா எப்படி அவங்க வின் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி வரும். இப்படிதான் வந்து குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டான லெவல்ல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படின்ற ஒரு கருத்து நம்மகிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஒரு குழந்தை சூப்பரா வாய் பேசுவான். நீங்க எந்த பாயிண்ட் கேட்டாலும் டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லுவான். ஆனா அதே குழந்தைய நோட்ல எழுத சொன்னீங்கன்னா, அவன் மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவனால பேப்பர்ல கொண்டு வரவே முடியாது. ஆனா ஒரு சில குழந்தைங்க கிளாஸ்ல வாயே தொறக்க மாட்டாங்க. ஆனா பேப்பர்ல பாருங்க அவ்ளோ சூப்பரா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுல தான் தனித்திறனை வளர்க்கும் உத்திகள நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒர்க்க குடுக்காம, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க்க குடுக்குறது. அதுதான் இப்ப நான் சொன்னது. இப்ப நம்ம நெறைய சொன்னோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் பண்ண சொல்லலாம், படம் வரைய சொல்லலாம், பாயிண்ட் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா நம்ம ஹோம் ஒர்க்ன்னு குடுக்கும்போது என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹோம் ஒர்க்க குடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம, ஈவன் கிளாஸ்லயே கூட ஒரு ஒர்க்க குடுக்கும்போது, மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க்க குடுக்காம, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒர்க்க வந்து நம்ம குடுக்கலாம். அதன் மூலமா அவங்கவங்க அவங்கவங்களுடைய பாடத்த ரொம்ப ஈஸியா நடத்துவாங்க. இப்ப நீங்க ஒரு திருக்குறள் நடத்துறீங்க. ஒரு குழந்தை ரொம்ப அழகா படம் வரையுது அப்படின்னா, "டேய் இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாரி படம் நீ வரை" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய விடலாம். அதுல படம் வரைய தெரியாது, எனக்கு கலர் தான் அடிக்க தெரியும்னா, அந்த குழந்தைய அவங்க கூட உட்காந்து கலர் அடிக்க சொல்லலாம். ஒரு குரூப்பா ஃப்ளோ சார்ட் பண்ண சொல்லலாம். ஒரு குரூப்பா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லலாம். ஒரு குரூப்பா இந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான சொற்கள மட்டும் எழுதுங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏத்த மாதிரி, ஒவ்வொரு குரூப்புக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஒரு ஆக்டிவிட்டி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, தே வில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா அத வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலைஸ்டு லேர்னிங். தனிப்பட்ட கற்றல். நிஜமாவே உங்க கிளாஸ்ல 30 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பா உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நீங்க டைரக்ட்டா அப்படியே மொத்தமா ஹோம் ஒர்க்ன்னு குடுக்காம, இந்த விதமான ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற வீட்டு பாடத்துல நீங்க ஒரு வெரைட்டியா பண்ணலாம். எங்க மேம் டெய்லி வீட்டு பாடம் குடுக்குறாங்க. வாரத்துல 1 நாள் தான் வீட்டு பாடம் குடுக்குறாங்க. அதையுமே நோட்ல எழுதிட்டு வந்து நம்ம ப்ரூஃப் காமிக்க வேண்டியதா இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம கொஸ்டின் ஆன்ஸர பார்த்து எழுதிட்டு வாடா அப்படின்ற ஹோம் ஒர்க்க நான் குடுத்து விடுறேன். அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இத நீங்க வீட்டு பாடமா குடுக்காம, நீங்க அவங்கள என்தூ பண்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபரெண்டான வொர்க் குடுக்கலாம். இன்னொன்னு, நீ நாளைக்கு வரும்பொழுது கிளாஸ்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன சொல்லணும். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் பிடிக்கலாம். அது நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க எழுதி காட்டலாம். இல்ல நீங்க படமா வரைஞ்சுட்டு வந்து காட்டலாம்ன்னு, பசங்க கிட்ட அவங்களுக்கான ஒர்க்க அவங்க கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப புடிச்சிருக்கோ, அத அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி அவங்க செஞ்சுட்டு வரும்பொழுது, ரொம்ப இன்ட்ரஸ்டடா உங்க கிளாஸ்க்குள்ள வருவாங்க. மேபி நெறைய ஒரு சில நேரங்கள்ல நம்ம கிளாஸ்க்குள்ள நுழைவோம். அப்படி நுழையும்போது, சம்மந்தமே இல்லாம அந்த குழந்தை ஏதோ ஒரு படத்த வரைஞ்சு கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்குன்னு ஓடி வந்து காட்டும். மேம் இது நான் வரைஞ்ச படம் மேம் நல்லா இருக்குங்களா மேம் அப்படின்ட்டு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? எஸ்மா நல்லா இருக்கு. போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லாம எந்த குழந்தை அந்த மாரி நல்லா படம் வரையுதோ, அந்த குழந்தைகிட்ட நேத்து நான் ஒரு பாடம் நடத்துனேன்ல, அந்த பாடம் சம்பந்தமா எதனா ஒரு படம் வரைஞ்சு வந்து காட்டேன். நான் உன்ன அப்ரிஷியேட் பண்றேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க ஆர்வத்தோடவே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அந்த பாடத்த வந்து நடத்தி அதுக்கேத்த மாரியான ஒரு படத்த வரைஞ்சுட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கையும் நம்ம குடுக்கலாம். ஆ எஸ் ராஜா இளன், நீங்க உங்களுடைய ஃபோன் கொஞ்சம் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நன்றி ராஜா. ஓகே. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பாடத்த வந்து நடத்தலாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம அத ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமென்டல் லேர்னிங். அதாவது நீங்க நீங்க அவங்களோட அனுபவத்தின் மூலமா செய்யறது. அதாவது நீங்க பசங்க பாடம் நடத்தும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, மேம் எனக்கு இப்படி நடந்தது மேம். மேம் எனக்கு அப்படி நடந்தது மேம். இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது மேம். அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விஷயத்த எழுந்து சொல்லுவாங்க. அப்ப நமக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்போம். டைம் இல்லாதப்போ, ஓகே. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க பாடத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி இல்லாம, நீங்க இன்னைக்கு இந்த 4 பேருக்கு நான் சொல்றேன். நான் நாளைக்கு இந்த பாடத்த நடத்தப் போறேன். அதுக்கு அனுபவமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வரணும். அப்படின்றத நீங்களே குடுத்துட்டீங்கன்னா, கிளாஸ்ல எல்லாருமே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
எப்பவுமே ஒரே குழந்தையே பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், உடனே அது ஒண்ணு சொல்லும். ஆமாமா இது நடந்தது, அது நடந்ததுன்னு கூடவே எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாம, அவங்க அனுபவத்த கூட உங்களுடைய கற்றல் பேஸ்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்களே ஒரு ஒர்க்க குடுத்து, அதற்கான ஒரு அனுபவம் என்னன்னு அவங்கள தேடிட்டு வந்து சொல்ல சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நடத்தும்பொழுது, புக்ல பாடத்துல நடத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்துகிட்டே வரும்போது, அஃது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. உடனே பையன் என்ன கேட்கிறான், மேம் அஃது, அது 2ம் ஒண்ணு தானே மேம். எதுக்கு மேம் இந்த அஃதுன்னு ஒண்ணு வருது? அப்படின்னு சொல்றான்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஒரு இலக்கணத்த நீங்க உடனே சொல்றீங்க. இல்ல கண்ணா, அடுத்த சொல் வந்து உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா, அது அஃதுன்னு வரும். இல்லன்னா அதுன்னு தான் வரும்னு ஒண்ணு சொல்றீங்க. இத வெறும் டீச்சிங்காவே நடத்திட்டு விட்டுறாம, நீங்க உடனே, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்ல, இது உங்க அம்மா, அப்பாவுக்கு தெரியுமான்னு போய் கேளு. நிஜமாவே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அஃது வருது? ஒரு ஊரில் இல்ல, ஓர் ஊரில் ஒரு ராஜா. ஏன் ஒருவ இங்க போடக்கூடாது? ஏன் ஓர் அங்க போடக்கூடாதுன்ற விளக்கத்த நீங்க குழந்தைக்கு சொல்லிக் குடுத்துட்டு, நீ போய் இத உங்க அம்மா, அப்பா கிட்ட கேளு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட நீ கேட்டு, அப்ப எனக்கு தெரியுமே அப்படின்னு நீ அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு நாளைக்கு வந்து எனக்கு கிளாஸ்ல சொல்லணும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கிளாஸ்ல நடத்துறத பசங்க வீட்லயும் போய் சொல்லுவாங்க. வீட்லயும் போய் கேள்வி கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மா, அப்பாவுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிக் குடுத்துட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கும். அத மறுநாள் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த அனுபவ கற்றல். நீங்க ஒரு திருக்குறள மனப்பாடம் பண்ண வச்சுட்டீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போற. இந்த திருக்குறள நீ அம்மா கிட்ட கடகடன்னு மனப்பாடமா சொல்ற. அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்றத நாளைக்கு நீ வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி அவங்கள அனுபவிச்சு, அத வந்து நீங்க இங்க சொல்லும்பொழுது, அந்த அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பசங்களும் ரொம்ப ஆர்வமா கலந்துப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்ட்டா நடத்தாம, ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் நீங்க நடத்துறீங்கன்னா கூட, அத தப்பா எழுதுனா எப்படி இருக்கும்ன்றத முதல்ல சொல்லிட்டீங்கன்னா, பையன் டக்குன்னு புடிச்சுப்பான். எதையுமே நீங்க ஒரு பிழையா மாத்தி, அதுக்கப்புறம் அத சரியா எழுதுற மாதிரி காமிச்சீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்த குடுத்துருங்க. ஒரு வேள நீ முடிக்கலன்னா என்ன பண்ணுவ? ஒரு வேள இத நடத்தலன்னா என்ன பண்ணுவ? அந்த மாதிரி அவங்க கிட்டயே ப்ராப்ளத்த குடுத்துடணும். குடுத்துட்டு அவங்க கிட்டயே சொல்யூஷன் கேட்கணும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு தவறான ஒரு முறையான ஒரு லெட்டர் ரைட்டிங் விடனர் இல்லாம, பெறுநர் இல்லாம, பொருள மாத்தி போட்டு, அ இது பிளேஸ் ரிப்ளே இதெல்லாம் மாத்தி போட்டு, அந்த மாரி மாத்தி மாத்தி தவறான ஒரு லெட்டர் ரைட்டிங்க கொண்டு வந்து ஸ்க்ரீன்ல காமிச்சுட்டு, இப்ப இதுல என்னலாம் தப்பு இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னீங்கன்னா, பையன் சூப்பரா கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறமா நீங்க லெட்டர் ரைட்டிங் மாடல சொல்லி தரும்போது, நிஜமாவே தெரியாத பிள்ளை கூட ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்ட்டா நடத்தாம, நீங்க கொஞ்சம் மாத்தி 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 நடத்துனீங்கன்னா, அவங்களுக்கு புரியும். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லாம, இப்படி செய்யக்கூடாது, அதுக்கு பதிலா இப்படி செய்யணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதுக்கு பதிலா இந்த மாதிரி செய்யணும்னு பிழையையும் காமிச்சு, சரியானதையும் ஒரே நேரத்துல காமிக்கிறீங்க அப்படின்னா, ஓ! நம்ம இந்த தப்பு தான் பண்றோம். இனிமேல் நம்ம அத பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க இம்மீடியட்டா தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் சிக்கலை தீர்த்து கற்றல் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே எடுத்த உடனே என்ன பண்றோம்? சரியானது தான் நடத்துறோம். 2 சுழினா தான் வரணும், 3 சுழினா தான் வரணும் அப்படின்னு சொல்றத விட, தப்பா போட்டா என்ன பிழை வரும்ன்றதையும் சொல்லிட்டு அவங்க நடத்தும்போது, அவங்க அத ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் லேர்னிங். அதாவது சுய சிந்தனை. உண்மையாவே நம்மள விட நம்ம குழந்தைங்க நெறைய கத்துக்கிறாங்க. நெறைய அறிவாளித்தனமா இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு பாடத்த நடத்தும்பொழுது, அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் பேசணுன்ற கட்டாயமே கிடையாது. அந்த பாடத்த ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட்ட மட்டும் சொல்லிட்டு, மீதி குழந்தைங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க அத விட இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன சொல்லுவாங்க. ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம்? புக்ல என்ன இருக்கோ, அத எப்படியாவது குழந்தை கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். அத மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படி இல்லாம, நீங்க பாடம் நடத்துறத தவிர, கொஞ்சம் நீங்க சொல்லிட்டு, மீதிய குழந்தைங்க கிட்ட இருந்தே கேட்டு நடத்தலாம். நீ ஒரு பேரசைட் படி, அதுலருந்து நீ மீனிங் சொல்லு. நீ ஒரு லைன் படி, அதுலருந்து நீ மீனிங் சொல்லுன்னு குழந்தைங்களயே சொல்ல வைக்கிறீங்க. அதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்போது, அவங்க யோசிப்பாங்க. இந்த பேராகிராஃப நான் எப்படி நடத்தலாம்? எப்படி ஃப்ரெண்டுக்கு சொன்னா அவனுக்கு புரியும்னு, அவனே இன்னும் கொஞ்சம் யோசிப்பான். இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸாம்பிள் குடுக்கலான்னு அவனே இன்னும் கொஞ்சம் யோசிப்பான். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வாங்கணும். இப்ப நீங்க ஒரு இலக்கணமே நடத்துறீங்க. ஒரு வினையெச்சம், பெயரெச்சம் நடத்துறீங்கன்னா, டைரக்ட்டா எடுத்த உடனே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெயரெச்சம்னு போனீங்கன்னா, குழந்தைங்களுக்கு புரியாது. அத விட நீங்க எடுத்த உடனேயே, எனக்கு வந்து ஒரு வினை சொல்லுமா? அதாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கிற ஒரு வினைகள் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயே கேள்விகள கேட்டு, யோசிக்க வச்சு, அவங்க நெறைய சொல்லுவாங்க. ஆடி, பாடி, ஓடி அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா, ஓடிய, ஆடியன்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றது எல்லாத்தையும் போர்ட்ல எழுதிட்டு, இப்ப இதுக்கு மேட்சிங்கா ஒரு வேர்ட நான் ஆட் பண்ணணும்னா, எந்த வார்த்தைய ஆட் பண்ணுவேன்னு திருப்பி அவங்க கிட்டயே கேள்வி கேட்கலாம். இப்ப அவங்க சொல்றத வச்சு நீங்க திருப்பி ஆன்சர் எழுதிட்டே வருவீங்க. அப்ப இது கூட பெயர் ஜாயிண்ட் ஆயிடுது.
பெயர் ஜாயின் ஆயிருக்கு, பெயர் தான் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அதனால இது பெயர் எச்சம். இப்ப வினை ஜாயின் ஆயிருக்கு, வினை தான் அப்ப இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கு, இது வினை எச்சம்னு அவங்க கிட்ட இருந்தே கேள்விகளை கேட்டு அதை போர்ட்ல எழுதி அது மூலமா நீங்க ஒரு விஷயத்த நடத்தும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா போயிடும். பசங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைங்களையும் கண்டிப்பா நம்ம யோசிக்க வச்சுதான் பாடம் நடத்தணும். அப்படி நடத்துறது வந்து குழந்தைங்க கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் இந்த தனித்திறனை வளர்க்கும் ஆற்றல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகிட்டயுமே ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ல வந்து வளர்த்து நம்ம அதுல இருந்து கேள்வி கேட்கலாம். ஒரு சில குழந்தைங்க வாயை திறக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தைங்கள நீ ஏன் இதுக்கும் வாயை திறக்கல, எல்லாரும் பதில் சொல்றாங்க, நீ ஏன் அமைதியா இருக்க, அப்படி கேட்காம நீங்க அந்த பக்கத்துல அந்த குழந்தைங்களோட பக்கத்துல போய் நின்று சொல்றது, நீ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்ல, உனக்கு தோன்றதை சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல வைக்கிறீங்க. அவங்களோட திறமையை நீங்க வளர்க்குறீங்கன்னா பசங்களுக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் உங்க கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஈவன் நீங்க வீட்டு பாடமே கொடுக்கும்போது கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீட்டு பாடம் கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வீட்டு பாடத்தை கொடுங்க. சில பசங்கலாம் பிபிடி ரொம்ப அழகா பண்ணுவாங்க, ஒரு சிலர் ரொம்ப அழகா படம் வரைவாங்க. அப்ப அவங்க கிட்ட, கண்ணா இந்த பாடத்துக்கு நீ எனக்கு ஒரு பிபிடி ரெடி பண்ணிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்டா உண்மையாவே அவங்க ரொம்ப சூப்பரா அந்த பிபிடி உங்களுக்கு பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க பாடம் நடத்தலாம். இல்ல நீ இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு வாயன்னு சொன்னா அவங்க படம் வரைஞ்சிட்டு வந்தா அந்த படத்தை நீங்க ஸ்கிரீன்ல போட்டு பாடம் நடத்தலாம். இல்ல இதுக்கான பாயிண்ட் ஜிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு வந்து கொடுன்னு சொல்லி அதை வச்சு நீங்க பாடம் நடத்தலாம். குழந்தைங்களுடைய வீட்டு பாடத்தை வச்சு நீங்க திரும்பவும் ஒரு கிளாஸை ரிவிஷன் பண்ணும்பொழுது உண்மையாவே அவங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரமா ஈஸியா போய் ரீச் ஆகும். தனியா நீங்க ரிவிஷன் பண்ணாம பாடம் நடத்தி அது மூலமா டிஃப்ரெண்டா ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த ஹோம்ஒர்க்கை அழகா கேட்சியா போட்டோ எடுத்து அதை ஸ்கிரீன்ல போட்டு நீங்க பாடம் நடத்துனீங்க அப்படின்னா ரிவிஷன் பக்கவா நடக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. அதனால அவங்களோட தனிப்பட்ட முறையில நீங்க வந்து டீச்சிங் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு சின்ன ஒரு கருத்தோட நம்ம இங்க சொல்ல வரும். ஸோ இதுல எந்த மாதிரியான மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஸோ பசங்களுடைய ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட முறையான ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான வீட்டு பாடங்கள் எல்லாம் கொடுக்கலாம்? இப்போ நீங்க ஒரு பாடம் நடத்திட்டீங்க, அந்த பாடத்துக்கான ஹோம்ஒர்க்கு நீங்க குழந்தை கையில கொடுக்க போறீங்க. ஆனா ஒரே மாதிரியான ஹோம்ஒர்க்கா இருக்காது. டிஃப்ரெண்டான ஹோம்ஒர்க்கை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பீங்க? நம்ம பொதுவா ஒரு செய்யுள்னு எடுத்துக்கலாம். இப்போ மூதுரையில வருது இல்லைங்களா, அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம்னு 5th ஸ்டாண்டர்ட்லயே 6th ஸ்டாண்டர்ட்லயே இந்த ஒரு செய்யுள் வரும். இப்போ இந்த செய்யுளை நீங்க நடத்துறீங்க. இப்போ இந்த செய்யுளை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க குழந்தைக்கு வீட்டு பாடம் கொடுக்க போறீங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான வீட்டு பாடம் நீங்க கொடுக்கணும். எந்தெந்த மாதிரியான வீட்டு பாடம் எல்லாம் கொடுக்கலாம்? ஸோ அவங்க வச்சிருந்த அந்த வீட்டு பாடத்தை வச்சு நம்ம அந்த பாடத்தை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சாட் பாக்ஸ்ல ஒரு செய்யுள் நீங்க நடத்திருக்கீங்கன்னா அந்த செய்யுளுக்கு எப்படி வித்தியாசமான ஹோம்ஒர்க் எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்றத நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். உங்களுடைய ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு செய்யுள் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா வீட்டு பாடம் நீங்க கொடுக்கணும். எந்த மாதிரியான வீட்டு பாடம் கொடுப்பீங்க? எஸ், கந்தசாமி ஆனந்தி சொல்லியிருக்காங்க, நான் வந்து மைண்ட் மேப் கொடுப்பேன். வெரி குட். செய்யுள படமா வரைஞ்சு கொண்டு வந்து கொடுப்பேன். எஸ், ஏற்கனவே மைண்ட் மேப்னு போட்டிருக்காங்க. ஸோ சுகந்தி, ஏற்கனவே நீங்க அதை பார்த்துட்டீங்க. ஸோ வேற மாதிரியான ஒரு செய்யுள் நம்ம நடத்துறோம்னா அதுக்கு நம்ம மைண்ட் மேப்னு ஒரு ஒர்க்கு கொடுக்கலாம். தென் செய்யுள படமா வரைஞ்சு ஒரு ஒர்க்கு கொடுக்க சொல்லலாம். வேற எந்த மாதிரியான ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கலாம்? இந்த 2 மட்டும் தான் கொடுக்க முடியுமா? மைண்ட் மேப் தான் கொடுக்கணும், செய்யுள மட்டும் தான் படமா வரைய முடியுமா? பாடலையே எழுதிட்டு வர சொல்லி கொடுத்துடலாம். வெரி குட். புக்ல இருக்கிற பாடத்தை விட குழந்தை எழுதிட்டு நோட்ல எழுதிட்டு வந்த பாடல் எந்த குழந்தை ரொம்ப அழகா எழுதிட்டு வந்திருக்கோ அதையே நீங்க போட்டோ எடுத்து அதையே நீங்க ஸ்கிரீன்ல போட்டு நடத்தும் பொழுது நான் எழுதுனது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப ஆர்வமா பார்க்கும், என் ஃப்ரெண்டு எழுதுனதுன்னு பார்க்கும். குழந்தையோடைய அந்த மைண்ட் மேப்பையே போட்டு நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். குழந்தை எழுதிட்டு வந்ததையே வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணலாம். குழந்தை வரைஞ்சிட்டு வந்த பாடத்தையே நீங்க ஸ்கிரீன்ல போட்டு ரிவைஸ் பண்ணலாம். இந்த தலைப்பில் வேறு பாடல், இதுல இருக்கிற மாதிரியே வேறொரு பாடலை எழுதிட்டு வாங்க, அதே தொடர்புடைய வேற மாதிரி ஒரு பாடலை எழுதிட்டு வரலாம் அப்படின்னு பாலகணேசன் சொல்லியிருக்காங்க. பெரிய கிளாஸ்க்கு இது ரொம்பவே சூட் ஆகும். நான் ஒரு செய்யுள் நடத்திருக்கேன், இதே ரிலேட்டடா நீங்க வேற ஒரு செய்யுளை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா குழந்தைங்க அதை பார்ப்பாங்க. எஸ், ஃபைல் சாட். மணிக்கும் விஜயலட்சுமி, எனக்கு அது புரியல. ஃபைல் சாட்னா எப்படி? ஃப்ளோ சார்ட். ஓகே, எஸ், ஃப்ளோ சார்ட். மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட் அப்படின்றது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப் ரெண்டுமே கொடுக்கலாம். இன்னொன்னு, ஏதாவது ஒரு குழந்தைகிட்ட பொருள் தர்கவை மட்டும் எழுதிட்டு வர சொல்லலாம். அதன் மூலமா அவங்க பொருள் தர்கை காட்டலாம். நீ 2 மார்க் கொஸ்டினை எழுதிட்டு வான்னு சொல்லலாம். அதை போட்டோ எடுத்து 2 மார்க் கொஸ்டினை நீங்க ரிவைஸ் பண்ணலாம். பாடத்துக்கு தகுந்த படம் ஒட்டி, எஸ், டைரக்டா படம் பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒட்டிட்டு வர சொல்லலாம். அது மூலமா நம்ம நடத்தலாம். சுகந்தி சொல்ற மாதிரி நியூ வேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹோம்ஒர்க் கொடுக்காம ஒரு 6-7 விதமான ஹோம்ஒர்க் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வருவாங்க. அதுல யாரெல்லாம் பெஸ்டா பண்ணிட்டு வந்திருக்காங்களோ,
எஸ் கதை அதே பொருளை விற்கும் கதைகளை திரட்டுதல். எஸ் அந்த ஒரு செய்யுள் நடத்துறீங்கன்னா அதே மாதிரி கதைகள் அந்த செய்யுள் சம்பந்தமான கதை என்ன இருக்குன்னு எழுதிட்டு வர சொல்லலாம். அந்த கதையோட பிக்சரை கூட கொண்டு வர சொல்லலாம். இப்ப ஒரு 5-6 விதமான ஹோம்ஒர்க் நீங்க குழந்தைங்க கையில கொடுக்கும்பொழுது, அவங்களோட தனிப்பட்ட திறமையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது, எந்த ஹோம்ஒர்க் பெஸ்ட்டா இருக்கோ, அந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நீங்க ஃபோட்டோ எடுத்து, அத நீங்க ஸ்க்ரீன்ல போட்டு, அது மூலமா நீங்க நடத்துனீங்க அப்படின்னா, பசங்களுக்கு உங்களோட ரிவிஷன் இன்னுமே சூப்பரா ரீச் ஆகும். நான் எழுதுனது ஸ்க்ரீன்ல வருதுன்னு ரொம்ப குழந்தைங்க ஆர்வமா இருப்பாங்க. அடுத்த முறை எழுதும்போது இன்னும் அவங்க அழகா எழுதிட்டு வருவாங்க. அப்பதான் நான் வரைஞ்சது போர்ட்ல வரும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாரி அவங்கவங்களுடைய தனிப்பட்ட முறையில இருக்கிற கற்றல நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னா, நம்மளோட கற்பித்தல் ரொம்ப நல்லா நடக்கும். சரிங்களா? இப்ப நம்ப அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் சார்ந்த நவீன உத்திகள். போன கிளாஸ்ல தான் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ஏஐ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விஜயலட்சுமி மேடம் இதெல்லாம் சொல்ல விரும்புறீங்களா? இல்லன்னா உங்களுடைய மைக் வந்து நீங்க மியூட் பண்ணணும். ரொம்ப நன்றி. சரிங்களா? அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நவீனம். போன கிளாஸ்ல தான் நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அத நீங்க நெறைய பேர் பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி உண்மையாகவே நம்மள விட நம்ம குழந்தைகள் அந்த தொழில்நுட்பத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால அவங்க நிச்சயமா உங்களையும் ஒரு தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு ஆசிரியரா தான் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நீங்களும் ஒரு தொழில்நுட்பம் இருந்த ஒரு விஷயமா இருக்கணும். அப்ப அவங்க கிட்ட அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க அவங்க கிட்ட காமிக்கணும். அதுக்கான ஒரு பிக்சர் காமிக்கிறதோ, அதுக்கான ஒரு அனிமேஷன் காமிக்கிறதோ, அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் காமிக்கிறதோ, அதுக்கான ஒரு பிபிடிய வித் அனிமேஷனோட, டிரான்ஸ்லேஷனோட போட்டு காமிக்கிறதையோ குழந்தைங்க அதிகமா விரும்புறாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது, எங்க டீச்சரும் டெக்னாலஜியான டீச்சர்டா அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. இத இல்லாம நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் குடுக்கலாம் அப்படின்னா, பசங்க கையிலேயே இந்த தொழில்நுட்பத்த நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அதாவது நாளைக்கு நான் இந்த பாடத்த நடத்தப் போறேன். அந்த பாடம் சம்பந்தமான பிக்சர்ஸ நீங்க கொண்டு வரலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய இந்துமதி மேம் சொன்ன மாதிரி, நான் ஒரு பாடம் நடத்தப் போறேன். அந்த பாடத்துக்கு இந்த விதமான பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க வீட்ல இருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிக்சர வச்சே நீங்க விவாதிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 8த் ஸ்டாண்டர்ட்ல வந்து சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுக்காக சமூக சீர்திருத்தமா வேலை செஞ்ச நெறைய பேருடைய பெயர்கள் அதுல இருக்கும். தந்தை பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி, அப்துல் கலாம்னு நெறைய பெயர்கள் அதுல இன்ட்ரோ ஆகும். அப்ப நீங்க அந்த பாடத்த நடத்துறதுக்கு முன்னாடி, இந்த எல்லா பேரையும் பசங்க கிட்ட சொல்லி, இவங்களோட படத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அதுக்கான கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப தே ஆர் ரெடி. நாளைக்கு என்னுடைய ப ப வகுப்புல ஒரு புது பாடம் நடக்க போது. அந்த பாடம் சம்பந்தமான விஷயங்கள நான் இங்க வந்து நடத்துறேன். நாளைக்கு ஒரு புது பாடம் நடத்த போறாங்க. அதுக்கான பிக்சர தான் நான் இங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றது பையனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிரும். அப்ப ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அந்த கிளாஸ்லயே அவங்க கொண்டு வந்த பிக்சர பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணி அவங்க நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ணிட்டு ரெடியா வெயிட் பண்ணுவாங்க உங்களோட கிளாஸ நடத்துறதுக்கு. போர்டிங் ஸ்கூல்ஸ் ஓகே. ஸோ வீட்டுக்கு போற குழந்தையா இருந்தா நம்ம இந்த ஒர்க் எல்லாம் பண்ணலாம். போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே அவங்க கையில இருக்கக்கூடிய கலர் பென்சிலா இருக்கட்டும், சார்ட்டா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், அத வச்சு நீங்க நெறைய கேதர் பண்ணலாம். போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க அங்கேயே தான் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிற பீரியடுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அவங்க எல்லாரும் குரூப்பா உட்கார்ந்து படிப்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட முன்னாடியே, நாளைக்கு நான் இத பத்தி நடத்தப் போறேன். நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்ட கொண்டு வருவாங்க. அது மூலமா பண்ணலாம். இன்னும் போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு நெறையவே டைம் கிடைக்கும். பிகாஸ் நான் கூட வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போர்டிங்ல வொர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே நெறைய டைம் கிடைக்கும். அப்ப நீங்க சார்ட்ட அவங்க கையில ஒரு சார்ட்ட நீங்க அவங்க கையில குடுத்தே அனுப்பிச்சிடலாம். குடுத்து அனுப்பிச்சு நாளைக்கு இதுல வரும்பொழுது நீங்க எல்லாரும் இதுல ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வீட்ல இது போர்டிங்ல போய் உட்கார்ந்து அவங்க எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த சார்ட்ட வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வருவாங்க. நிஜமாவே பசங்க ரொம்ப ஹேப்பியா அத பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கும் நம்ம குடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிளெண்டட் லேர்னிங். அதாவது நான் வந்து நேர்ல நடத்துறதுக்கும், ஆன்லைன்ல நடத்துறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம நே என்ன ஆன்லைன்ல நடத்தும்போது நம்ம உட்கார்ந்துட்டே நடத்துவோம். ஆனா நேர்ல நடத்தும்போது கொஞ்சம் நடந்து நடந்து நடத்துவோம். அவ்வளோதான். இத வந்து நம்ம 2 பேருக்கும் ஈக்குவலா பண்ணணும். பசங்க நெறைய பேரு ஆன்லைன் வகுப்ப விரும்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல அப்படியே ஒரே வேகா போகுது. ஒண்ணுமே இல்ல. நடத்தலாம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா நம்ம நேர்ல நடத்தும்போது பண்ற ஆக்டிவிட்டி மாதிரியே ஆன்லைன்லயும் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்?
நம்ம ஒர்க் அவுட் பண்றத ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கலாம். நம்ம வந்து நேர்ல நடத்தும்போது நம்ம முகத்த மட்டுமே காமிப்போம். ஆனா ஆன்லைன்ல நடத்தும்போது நெறைய பிக்சர், நெறைய படம், ஃப்ளோ சார்ட் அப்படி காமிப்போம். அப்படி இல்லாம 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரியான கற்பித்தல நம்ம கொண்டு போகும்போது, என்னோட ஆசிரியர் எப்ப நடத்தினாலுமே இப்படிதாண்ணா நடத்துவாங்க. எப்ப நடத்தினாலுமே எனக்கு ஒரு படம் காமிப்பாங்க, ஃப்ளோ சார்ட் காமிப்பாங்க, ஏதாவது வீடியோ போட்டு காமிப்பாங்கன்றத சொல்லலாம். இந்த மாதிரி 2 விதமான பிளெண்டட் லேர்னிங்க நீங்க குழந்தைங்க கையில கொண்டு போணும். அப்பதான் அவங்க உங்க கூட எப்பவுமே இணைந்து இருப்பாங்க. இல்லன்னா நேரடி கற்பித்தல ஒரு குழந்தைங்க விரும்புவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஆன்லைன் கற்பித்தல விரும்புவாங்க. ஆன்லைன் கற்பித்தல விரும்புற பிள்ளைங்க நேரடி கற்பித்தல விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்க 2த்துலயுமே பிளெண்டடா அவங்களுக்கு கொண்டு போகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஏஐ அசிஸ்டட் லேர்னிங். இத தான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொன்னேன். சாட் ஜிபிடி, ஜெமினின்னு நெறைய ஏஐ கருவி நம்மகிட்ட இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கேன்வா. அதுல நீங்க நெறைய பிபிடி எல்லாம் வந்து பார்க்கலாம். என்ன தமிழ்ல பிபிடின்றது கொஞ்சம் குறைவு தான். ஆனா நீங்க அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். டெம்ப்ளேட் எடுத்து நீங்க அதுக்கான பிபிடிய உருவாக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஒரு சிம்பிள் பிபிடி எல்லாம் அதுவே உங்களுக்கு பண்ணி குடுக்குது. நீங்க எந்த பாடம் நடத்துறதுனாலும், ஒரு திருக்குறள நடத்த போறீங்கன்னா, இந்த திருக்குறளுக்கான எனக்கு ஒரு படம் ரெடி பண்ணி குடுன்னா, உடனே சாட் ஜிபிடி அத உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குது. ஸோ அத நீங்க கிளாஸ்ல போட்டு கூட நடத்தலாம். ஃப்ளோ சார்ட்டும் அதுவே ரெடி பண்ணி குடுக்குது. அதையும் நீங்க போட்டு நடத்தலாம். ஸோ உங்களால ரொம்ப வேலை செய்ய முடியல அப்படின்னா, அந்த ஏஐ அசிஸ்டட் வொர்க்கிங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க கூட அந்த வேலைய செய்ய வேணாங்க. இந்த வேலைய தான் நான் செய்ய போறேன். எனக்கு இதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் வேணும். நாளைக்கு நீங்க ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னா, உண்மையாவே குழந்தையே சாட் ஜிபிடில ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க அத ஸ்க்ரீன்ல போட்டு நடத்தலாம். என்ன நீங்க கொஞ்சம் பிஃபோரா ஒர்க் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குறதா இருந்தா, பிரிண்ட் அவுட்டா வாங்க முடியாது. அவங்க ஒரு பென் டிரைவ்ல தான் போட்டு குடுப்பாங்க. இல்ல அவங்க உங்க டீம்ஸ்ல அனுப்புறாங்களா? இல்ல மெயில்ல அனுப்புறாங்களா? அது நீங்க எப்படி உங்க குழந்தைங்களோட கனெக்டட் வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து. அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க கேதர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க அத வந்து ஸ்க்ரீன்ல போட்டு, அதுக்கப்புறமா நீங்க நடத்தணும். அப்ப கொஞ்சம் நீங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாடத்துக்கு நீங்க பண்ணலாம். ஒரு பாடத்துக்கு குழந்தைய பண்ண வைக்கலாம். இல்ல நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இந்த ஒர்க் குடுத்து நீ பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்ட நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எக்ஸிட் டிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு கூகுள் ஃபார்ம ரெடி பண்ணலாம். இப்ப எல்லா குழந்தைங்களுமே கையில மொபைல் வச்சிருக்காங்கங்க. கூகுள் ஃபார்ம்ன்றது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, பல பள்ளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமா தான் ஹோம் ஒர்க் போகுது. தட் மீன்ஸ் குழந்தைக்கு வந்து இது வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. இல்ல குழந்தைக்கு வந்து டீம்ஸ்ல அனுப்புறாங்க. நம்ம வந்து எல்லாமே வாய் வார்த்தையா நம்ம சொன்னாலுமே கூட, பேரண்டோடைய இன்ஃபர்மேஷனுக்காக நீங்க டிஜிட்டல்லயும் உங்களோட ஹோம் ஒர்க்க சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது பல தனியார் பள்ளிகள்ல இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி நீங்க சென்ட் பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கூட அதுல நீங்க லிங்க் அனுப்பலாம். அந்த கூகுள் ஃபார்ம அவன் ஃபில் பண்ணி கொண்டு வருவான். அதுக்கப்புறம் அவங்க என்னலாம் ஆன்சர் பின் பண்ணாங்கன்றத நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து குழந்தைங்கள்ல அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செய்ய முடியும். ஐ ஹேவ் பிபிடி ஃபார் கிரேட் 9, 10. நன்றி சரவணன் ராஜு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது டிஜிட்டல் எக்ஸிட் டிக்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பாடத்திலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒர்க், அதுதான் எக்ஸிட் டிக்கெட். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தெல்லாம் பார்த்தோம். இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு விதமான எக்ஸிட் டிக்கெட் தான். ஸோ இந்த மாதிரியான இந்த கேள்விகளை நீங்க பசங்களுக்கு கூகுள் ஃபார்மோ மென்டிமீட்டர்லயோ ரெடி பண்ணி அதன் மூலமாவும் நீங்க அவங்கள கேள்வி கேட்க முடியும். இத நான் வந்து ஆன்லைன்ல உட்காந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அதை ஆன்லைன்ல லிங்க் அவங்களுக்கு அனுப்பலாம். அந்த லிங்கை அவங்க டைப் பண்ணி ஆன்சர் அனுப்புறது மூலமா நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்படி கூட செய்யலாம். ஆனா ஒரு சில நியூ ஜென் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கையில டேப் இருக்கு. டேபோடவே வந்து ஸ்கூலுக்கு வர பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி டேபோட ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்கள்ல இந்த கூகுள் ஃபார்ம் மென்டிமீட்டரை நீங்க இமீடியட்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். மேம் என்னால லிங்க் அனுப்ப முடியாதுங்க மேம். மென்டிமீட்டர்லாம் பண்ண முடியாதுங்க மேம். எங்க குழந்தைங்க கையில டேப் எல்லாம் கிடையாது மேம். இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது நீங்க சொல்றது அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியா சொல்றேன். இது பாசிபிளான்னு பாருங்க. உங்களோட பள்ளிகள்ல கண்டிப்பா கம்ப்யூட்டர் லேப் ஒண்ணு இருக்கும். நீங்க மாசத்துக்கு ஒரு முறை உங்க குழந்தைங்கள கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டிட்டு போலாம். அதுல உங்களோட லிங்கை நீங்க ஷேர் பண்ணிட்டு அதுல அவங்கள ஒர்க் அவுட் பண்ண சொல்லலாம். அதுல அவங்கள ஆன்சரை டைப் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நீங்க டைப் பண்ண சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா அதுல கலந்துப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஐடியா. நீங்க இப்படியும் பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு தான் டிஜிட்டல் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குழந்தைங்க டிஜிட்டலா பார்ப்பாங்க. அசஸ்மெண்ட்டை ஹேண்ட்ல பண்ணுவாங்க. நீங்க வாயில கேள்வி சொல்லி பதில் எழுதுறத விட, கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பதில் எழுதுறத விட, நீங்க ஸ்கிரீன்ல கொஸ்டினை போட்டு
ஸ்வைப் பண்ணி டைமர் ஓட விட்டு அந்த டைம்க்குள்ள அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நோட்ல எழுதணும்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஆர்வமா அவங்க அதுல கலந்துப்பாங்க. அந்த மாதிரி டிஜிட்டல் அசஸ்மெண்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கூகுள் ஃபார்மையே நீங்க ஒரு குவிஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு அது மூலமா அவங்க ஆன்சர்ஸை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். வீக்லி ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க குவிஸா கொடுத்து வீட்டுல பசங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி அவங்க அதுல ஆன்சர் ரெடி பண்ணி அவங்களே இமீடியட்டா ஆன்சரை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ல குவிஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது மூலமாவும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுவே வந்து உங்களுக்கு கேன்வாலையும் அந்த மாதிரி குவிஸ் ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்குது. குவிஸை வந்து நீங்க வந்து சாட் ஜிபிடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து கூகுள் ஃபார்ம்ல போட்டு நீங்க பசங்களுக்கு வந்து அந்த குவிஸ் லிங்கை வந்து அனுப்பலாம். டீம்ஸ்ல கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கு, அசைன்மெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க வந்து குவிஸை வந்து அனுப்பலாம். இன்னைக்கு பல பள்ளிகள்ல வந்து பசங்களுக்கு வந்து டீம்ஸ் லிங்க் இருக்கு. நம்ம வந்து கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் அப்லோட் பண்றோம். ஆனா அதை வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணாம பெண்டிங்ல வைக்கிறோம். அப்படி இல்லாம டீம்ஸ்ல நீங்க எப்பவுமே குழந்தைங்க கையில வந்து அட்டாச்மெண்ட்ல இருக்கலாம். அப்படி கூட நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய வந்து டிஜிட்டல் இதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பசங்க ரொம்ப ஆர்வமா கத்துப்பாங்க. நீங்க பசங்க கையிலே கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிராமர் பார்ட் நம்ம நடத்துறோம் அப்படின்னா அந்த கிராமர் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து நீயே சாட் ஜிபில இருந்து ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். சாட் ஜிபில போட்டு ஒரு விஷுவல் கார்டு எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூகுள் ஃபார்ம் குவிஸை நீயே ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பசங்களையே கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ண சொல்லலாம். ஏன்னா நம்மளை விட அவங்க டெக்னாலஜில ரொம்ப அதிகமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நீங்க அப்படியும் அவங்களையே கூட ஒர்க் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 நவீன உத்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்ல மேம், இந்த 25 வலைத்தமிழ்.com லட்சுமி பிரபா மேம் சொல்றாங்க, வலைத்தமிழ்.comல திருக்குறளுக்கு நிறைய ஓவியங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய இடங்கள்ல திருக்குறள் ஓவியம் காம்படிஷன் நடக்குது. அதுல குழந்தைங்க படம் வரைஞ்சு அனுப்புறாங்க. அதை வெப்சைட்ல எல்லாம் அப்லோட் பண்றாங்க. அது மூலமா நீங்க அந்த படங்கள் எல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு பாடமா நடத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். நம்ம சரவணன் சார் கூட சொல்லியிருக்காரு, என்கிட்ட பிபிடி இருக்கு, நான் யாருக்கு வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நம்ம செஞ்ச ஒரு ஒர்க்கை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றதே ஒரு பெரிய மனசுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சில வேலைகள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு வசதி நமக்கு இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ மொத்தம் வந்து நான் உங்களுக்கு வந்து 25 நவீன உத்திகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்ல மேம், இந்த 25 நவீன உத்திகளையும் நீங்க மொத்தமா எனக்கு ஒரு லிஸ்டா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு கிவ் தட் 25 நவீன உத்திகளையும் இப்ப நான் மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்ல போடுறேன். அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 25 நவீன உத்தியும் உங்களால கிளாஸ்ல பயன்படுத்த முடியும்ன்றதை நான் சாத்தியமா சொல்ல மாட்டேன். ஆனா இதுல ஏதாவது ஒரு 10, 15 உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படி ஏதாவது ஒரு 10, 15 நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களோட குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க. உங்களோட ரெகுலரான டீச்சிங்ல நடுவுல இந்த மாதிரியான ஒரு சில டீச்சிங்கை வந்து நீங்க வந்து குழந்தைங்க கையில கொண்டு போய் சேர்க்கும் போது குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு டிஜிட்டல் யூஸை நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வகுப்பு சக்சஸ்ஃபுல்லான வகுப்பா கண்டிப்பா போகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 25 உத்திகளை பார்த்தோம். இப்ப உங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து பார்க்க போறீங்களா, ஒரு மீனிங்ஃபுல்லான லேர்னிங் பண்ண போறீங்களா, ஆக்டிவிட்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷனோட ஒரு அசஸ்மெண்ட், டெக்னாலஜியோட நான் ஒரு கிளாஸ் ரூமை நடத்த போறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா இதை நீங்க நடத்தணும். ஸோ இந்த 5 வகுப்புகள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதுல வந்து நான் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நான் இந்த உங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது சும்மா அப்படியே பார்த்து எழுதிட்டு வா அப்படின்ற ஹோம்ஒர்க்கை கொடுக்காம அதுக்கு பதிலா டைரக்ட் ஹோம்ஒர்க்கா இல்லாம நம்ம கிளாஸ் ரூமை வந்து உள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஐஸ் பிரேக் பண்ண வச்சுட்டு குழந்தைங்க கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அது மூலமா ஒரு டிஸ்கஸ் பண்ணி அது மூலமா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ஒரு ஏஐ சப்போர்ட்டோட ஒரு ஃப்ளோ சார்ட்டோட நீங்க பாடம் நடத்தி கடைசியில ஒரு எக்ஸிட் டிக்கெட்டோட வெளியில வரீங்க அப்படின்னா நிஜமாவே உங்களுடைய வகுப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வகுப்பா அமையும். பசங்க வந்து எழுதுற ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா புக்கை பார்த்து அப்படியே எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லாம அதுக்கு பதிலா நீங்க குழந்தைங்க கையில அந்த பாடத்துல இருந்து ஒரு 10 சென்டென்ஸை நீயே உருவாக்கிட்டு வா அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். அந்த பாட சம்பந்தமான ஒரு விஷயத்த நீயே வரைஞ்சிட்டு வான்னு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். இல்ல அதை பத்தின ஒரு 2 நிமிஷத்தை நீ பேசி வீடியோ எடுத்து அனுப்பு, இல்ல நாளைக்கால எனக்கு வீடியோ சொல்லி காட்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பாடத்தை பேரண்ட் கிட்ட சத்தமா படிச்சு காமிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பாடம் சம்பந்தமா வேற ஒரு
பாடலை தேடி கண்டுபிடிச்சிட்டு வா, நம்ம பாலகணேசன் சொன்ன மாதிரி வேறு பாடலோ ஒரு கதையோ கண்டுபிடிச்சிட்டு வா, இல்ல நீயே ஒரு கதை எழுதிட்டு வா, நீயே ஒரு கவிதை எழுதிட்டு வா, இந்த பாடத்தை உரையாடலா மாத்திட்டு வா, இல்ல ஒரு டிஜிட்டல் ஒர்க் மாதிரி போயிட்டு நீ ஒரு கேன்வா பிரிண்ட் பண்ணிட்டு வா, ஒரு பவர் பாயிண்ட் பண்ணிட்டு வா, சாட் ஜிபிடில போயிட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த ஹோம்ஒர்க்கை வந்து கொஞ்சம் நீங்க வித்தியாசமா கொடுத்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ த ஹோம்ஒர்க். அவங்க ரொம்ப ஆசையா அந்த ஹோம்ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம மொத்தம் வந்து 5 நாளுடைய ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 5 நாள் ஒர்க்ல வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸிட் டிக்கெட் அதை பத்திலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப என்னுடைய ஒரு சின்ன ஒரு விருப்பமா நம்ம இந்த 5 நாள் ஒர்க்கை வந்து முடிக்க போறோம் இந்த செஷன்ல. ஸோ இதுல நான் உங்களுக்கு 21ஆம் நூற்றாண்டு தமிழாசிரியரா ஒரு சில உறுதிமொழிகளை இங்க நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்க அதை ஒரு முறை படிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த படிக்கிறது மூலமா நான் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஸோ நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அந்த லேர்னிங் மூலமா நம்மளோட டீச்சிங்கை இன்னும் சூப்பரா குழந்தைங்களுக்கு நடத்த போறோம் அப்படின்ற ஒரு முடிவோட நம்ம வந்து இந்த பாடத்தை நடத்தணும். ஸோ அதுக்கான ஒரு சில உறுதிமொழிகள் இங்க இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இந்த உறுதிமொழிகளை நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உங்க வாய் நிறைய நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஹலோ மேம், உமா மேம். சொல்லுங்க மேம். நம்ம இப்போ உறுதிமொழி படிச்சிட்டு இருக்கோம் மேம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம உறுதிமொழி படிச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டினியூவா பேசுவோம். ஓகே மேம். எல்லாரும் உங்களுடைய அந்த 10 உறுதிமொழிகளை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுபடி நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய தொடர் கற்றலை உருவாக்குவோம். அது மூலமா நம்ம ஒரு சிறந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆசிரியராக இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவோட இப்ப நம்ம எல்லாரும் இந்த 5வது செஷனோட இறுதியில நிறைவு உறுதிமொழியா நம்ம எல்லாருமா சேர்ந்து இதை நம்ம சொல்ல போறோம். என் கூட நீங்களும் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே கூட நீங்க என் கூட சொல்லலாம். நான் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பு மிக்க வழிகாட்டி. ரொம்ப நன்றி. என் கற்றலும் என் கற்பித்தலும் என் அர்ப்பணிப்பும் சமூக முன்னேற்றத்திற்கு என்றும் பயன்படுத்தும் என்று உறுதியளிக்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழ் இணைய கல்வி பயிலகத்தின் சார்பாக இந்த உறுதிமொழியை நம்ம எல்லாரும் எடுத்திருக்கிறோம். அதனால நம்ம தொடர் கற்பிப்பாளராகவும் தொடர்ந்து கற்பிப்பாளராகவும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய மிகச்சிறந்த விருப்பம். அதனால நம்ம தொடர்ந்து கற்பிச்சுட்டே இருக்கணும். கற்பித்தலை கற்போம், கற்பித்து மகிழ்வோம் அப்படின்றதான் நம்மளுடைய தமிழ் இணைய கல்வி பயிற்சியகத்துடைய வாசகம். ஸோ இதன் மூலமா நாங்க உங்களுக்கு ஒரு 30 நாள் சேலஞ்சுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது கற்பித்தல் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கற்பிச்சுட்டே தான் இருக்க போறோம். ஸோ நம்ம இந்த நேரத்துல இந்த ஒரு 5 நாள் பயிற்சி முடிஞ்சிருச்சு, இதோட என்னுடைய பயிற்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அடுத்த ஒரு முயற்சியா 30 நாள் ப்ரொஃபஷனல் growth சேலஞ்சை உங்ககிட்ட நாங்க அறிமுகப்படுத்துறோம். இதன் மூலமா நாங்க உங்களுக்கு டெய்லி ஒரு 10 நிமிடம் ஏதாவது நீங்க ஒரு வேலையை செய்யற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுப்போம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க சாட் ஜிபிடி மூலமா ஒரு ஃப்ளோ சார்ட்டை ரெடி பண்ணி அனுப்பணும்னு உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்போம். அதை நீங்க எங்களுக்கு செஞ்சு அனுப்பணும். இல்லைனா திருக்குறளுக்கான ஒரு டிராயிங்கை சாட் ஜிபிடி மூலமா ரெடி பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவோம். இல்ல நீங்க ஹேண்ட் ரிட்டனா ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க படிக்கிறதுக்கான ஒரு தமிழ் புத்தகத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நாங்க உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவோம். ஸோ மொத்தமா 30 நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு ஒர்க் கொடுப்போம். அந்த ஒர்க்கை நீங்க முடிச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது யார் வந்து 30 நாளுடைய இந்த ஒர்க்கை கண்டினியூஸா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 30 டேஸ் சேலஞ்ச் வின்னர் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் ஷீல்டை நாங்க உங்களுக்கு தருவோம்.
இந்த டிஜிட்டல் ஷீட்டை நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கலாம், உங்களோட இன்ஸ்டாகிராமோடைய ஆப்ல போடலாம். இந்த மாதிரி நீங்க இதை முடிச்சிருக்கீங்கன்றத பெருமையா நீங்க எல்லார்கிட்டயுமே காமிச்சிக்க முடியும். ஸோ இதற்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பா நாங்க உங்களுக்கு 30 டேஸ் சேலஞ்ச் க்ரோத்தை கொடுக்குறோம். இதுல யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறீங்களோ அவங்க உங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் வந்து ஆகஸ்ட் 1ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இதன் மூலமா யார் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 30 நாளும் முடிச்சவங்களுக்கு கோல்டு அச்சீவர் ஷீல்டும், அதுல இல்ல 1-2 நாள் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு 25ல இருந்து 29 நாள் முடிக்கிறவங்களுக்கு சில்வர் அச்சீவர் ஷீல்டும், இல்ல அது கூட என்னால பண்ண முடியல, என்னால 20ல இருந்து 24 நாள் தான் முடிக்க முடிஞ்சது அப்படின்றவங்களுக்கு பிரான்ஸ் அச்சீவர் ஷீல்டும் நாங்க கொடுக்குறோம். இந்த சேலஞ்ச் ஆனது உங்களுக்கு காலையில 6 மணிக்குள்ள உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க போடுவோம். அன்னைக்கு 12 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள அந்த இது ஒர்க்கை, ஏன்னா நீங்க எல்லாருமே ஒர்க்கிங்கா இருப்பீங்க, வேலைக்கு போவீங்க. இந்த நேரத்துல இதனடா பெரிய தொல்லை அப்படின்னு மாதிரிலாம் இல்லாம நீங்க இன்ட்ரெஸ்டா பண்ண மாதிரியான ஒரு சேலஞ்சை தான் நாங்க கொடுப்போம். அந்த சேலஞ்சை முடிச்சு அந்த சேலஞ்சுக்கான ப்ரூஃபை நீங்க எங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு நாங்கள் அதுலயே போடுவோம். அதை நீங்க இமீடியட்டா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வருவீங்க. அவங்க உங்களுடைய சேலஞ்சை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அனுப்பணும். ஸோ தொடர்ந்து 30 நாட்கள் யார் யாரெல்லாம் கண்டினியூஸா பண்றீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஷீல்டு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ஷீல்டை வந்து உங்களுடைய ப்ரௌடு ஷீல்டா இந்த டிஜிட்டல் ஷீல்டை நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ தொடர்ந்து கற்போம், கற்பித்து மகிழ்வோம், கற்பித்தலை கற்பித்து கற்பித்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த செஷனை நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுக்கான ஷீல்டு, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லா டீடைலும் உங்களுக்கு நான் சேட் பாக்ஸ்ல அனுப்புறேன். பிளஸ் உங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு அனுப்புறேன். 5 நாள் முடிஞ்சதுக்கான சர்டிபிகேட் லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் இப்போ குரூப்ல அனுப்புவோம். நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். உங்களோட சர்டிபிகேட்ல ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா நீங்க எனக்கு அதை தெரியப்படுத்தலாம். எந்த சேஞ்சஸ் வேணாலும் நாங்கள் இமீடியட்டா பண்ணி கொடுப்போம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். வணக்கம் சுகன்யா, சொல்லுங்க. மேம் நான் இதுக்கு முன்னாடி 4 கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் லேட்டா தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. நான் இன்னைக்கு கிளாஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன். சோ அந்த 4 கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணனும்னா யூடியூப் லிங்க் வந்து போட்டுருவோம் மேம். ஆல்ரெடி 3 கிளாஸ்க்கான லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு முடிவுல வந்து உங்களுக்கு 5 கிளாஸ்க்கான லிங்க்கையும் நான் மொத்தமா உங்களுக்கு போடுறேன். ஓகே மேம், தேங்க் யூ. பட் எனக்கு சர்டிபிகேட் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க சர்டிபிகேட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மேம். பே பண்ணி எனக்கு அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் பாருங்க, அந்த நம்பருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களோட பேரு, ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையும் அனுப்புங்க. சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகே மேம். ஆனா இன்னைக்கு உள்ள செஷனுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ளது நான் யூடியூப்ல பார்த்தா அப்படி கொடுப்பீங்களா? யூடியூப்ல நீங்க பாத்துக்கலாம் மேம். நாங்க எப்படி யூடியூப் லிங்க் போடுவோம், நீங்க 5 ஹவர்ஸ்க்கான சர்டிபிகேட்டே வாங்கிக்கலாம். ஓகே மேம், ஓகே. தேங்க் யூ so much. சரி, நன்றி மேம். நன்றி மேம். தேங்க் யூ கந்தசாமி. தேங்க் யூ இந்துமதி மேம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். விஜயலட்சுமி மேம் ஏதோ பேசுறதுக்கு வந்தாங்க, உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கும்போது. இருக்காங்களா? சர்டிபிகேட்காக தான் மேம் கேக்குறது கூப்பிட்டேன். நான் 5 கிளாஸ்க்கு சேர்த்து முன்னாடியே நான் பே பண்ணியாச்சு. அதான் இப்ப சொல்லிட்டீங்களே லிங்க்ல வந்துருன்னு. லிங்க்ல உங்களுக்கு சர்டிபிகேட் லிங்க் அனுப்புவோம். நீங்க எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நன்றி மேம். வணக்கம் மேம். வணக்கம் செல்வசுந்தரி. மேம் இப்போ கட்டுரைக்கு நீங்க சொன்னீங்கல்ல மேம், இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரே குழந்தைக்கு கொடுத்து ஒரு கட்டுரையை ரெடி பண்றது முன்னுரை, ஒரு ஆளுக்கு உட்தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து பண்ணலாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கடிதம் எழுதுறதுலயும் பசங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. உறவுமுறை கடிதம் எது, விண்ணப்ப கடிதம் எது அப்படிங்கறதுலயும் நிறைய குழப்பமான பிள்ளைங்களுக்கு இருக்கு. அதை எப்படி நமக்கு கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுக்கலாம்? நான் என்ன சொல்லி தருவேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு சரியா வருதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா அலுவலக கடிதத்துலதான் நம்ம விடுனர் பெறுனர் எல்லாமே போடுவோம். அலுவலக கடிதத்துல மட்டும்தான் விடுனர் பெறுனர் வரும். உறவுமுறை கடிதத்துல விடுனர்ஸ் வந்து சைட்ல தான் வரும். இந்த ஃபார்மேட் வந்து இங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள எழுதுற கண்டென்ட்ல வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 3 பேராகிராஃப் இருக்கணும். அலுவலக கடிதமா இருந்தாலும் சரி, உறவுமுறை கடிதமா இருந்தாலும் சரி 3 பேராகிராஃப் இருக்கணும். இப்ப அலுவலக கடிதம்னு வச்சுக்கோங்களேன். 3 பேராகிராஃப்ல முதல் பேரா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர் சொசைட்டி, என்ன ப்ராப்ளம், அது முதல் பேரால இருக்கணும். ரெண்டாவது பேராகிராஃப்ல அந்த ப்ராப்ளத்தால உனக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் எழுதணும். 3வது பேராகிராஃப்ல ஒருவேளை அந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா
உனக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ கெட். ஸோ இந்த 3 பேராவை எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாவே அலுவலக கடிதம் ஃபுல்ஃபில்டா வந்துடும். மற்றபடி ஃபார்மேட் வந்து மறுபடியும் நீங்க எழுதி போட்டு, இல்ல தவறான ஒரு ஃபார்மேட் எழுதின குழந்தை இதை பேரு மென்ஷன் பண்ணாம, இல்ல நீங்களே கூட ஃபார்மேட்டை தப்பு தப்பா எழுதி அதை போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ல போட்டு இப்படி எழுதக்கூடாது, இப்படிதான் எழுதணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல காமிக்கும் பொழுது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவே உறவுமுறை கடிதமா இருந்ததுன்னா நான் குழந்தைங்களுக்கு என்ன சொல்வேன்னா, அதே மாதிரியே 3 பேராகிராஃப் இருக்கணும். முதல் பேராகிராஃப்ல உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். உன்னை நீ யாருக்கு கடிதம் எழுதுறியோ அவங்களுக்கு வணக்கம் சொல்றதோ இல்ல அவங்கள பத்தி விசாரிக்கிறதோ எழுதணும். ஜென்ரலா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி விசாரிக்கணும். விசாரிப்புகள் மட்டும்தான் இந்த முதல் பேராகிராஃப்ல நடக்கணும். 2வது பேராகிராஃப் 3வது பேராகிராஃப்ல உங்களுடைய உறவுமுறை கடிதத்துக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கலாம். அப்படின்னா எல்லா விதமான கொஷின் டேகையும் எழுத சொல்லிடுவாங்க. வாட், வென், ஹவ், வேர், என்னென்ன கொஷின் டேக் இருக்கோ எல்லா கொஷின் டேகுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி எழுதிட்டே வாணுங்க. இப்போ ஒரு வெற்றி பெற்ற மாணவனை பாராட்டி கடிதம் அப்படின்னா வாட் என்ன கேமு, ஹவ் எப்படி வின் பண்ணா, வேர் எங்க போய் விளையாடினா, ஹவு மெனி எத்தனை பேரோட விளையாடினா, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ அதை எப்படி பாராட்டுற, இது எல்லாத்தையுமே அந்த கொஸ்டின் டேக்கான ஆன்சராவே அந்த கடிதத்தை சொன்னாலே அவங்களுக்கு கடிதம் ஃபார்மேட் ஓரளவுக்கு செட் ஆயிடும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் தான் கொடுக்கணும். தப்பு ரைட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா காமிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னொன்னு வந்து குழந்தைங்கள கடிதம் எழுதிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபார்மேட்டை சொல்லி கொடுத்து அவங்கள கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க. அவங்களோட கடிதத்தை அவங்களே கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க. நீங்க லெட்டர் எழுதிருக்கியா, சென்னை போட்டிருக்கியா, டேட் போட்டிருக்கியா, கமா போட்டிருக்கியா, இல்லையா கரெக்ஷன் பண்ணு அப்படின்னு அவனோட தப்ப அவனையே கரெக்ஷன் பண்ண சொன்னீங்கன்னா ஈஸியா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம இன்னொரு வேண்டுகோள் மேம், இப்போ இந்த வல்லினம், மிகுமிடம், மிகாயிடம், அந்த மயங்கொலி பிள்ளைகள் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஈஸியா பசங்களுக்கு எப்படி சொல்லி தரலாம்? அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வாஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு. அந்த வல்லினம், மிகுமிடம், மிகா இடம் அப்படிங்கிறது நம்ம அதை தனியா வேணா கூட ஒரு செஷனா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் மேம். ஏன்னா வல்லினம், மிகுமிடம், மிகா இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கண சொல்லோட குழந்தை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஆனா ஐசிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கண சொல்லலாம் அவனுக்கு தேவையில்லை. ஆனா எந்த இடத்துல வரணும்ன்றத ஒரு யூகமா அவன் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சோ இப்படி 2 விதமா நம்ம நடத்துற மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சினா இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன, அந்த இடத்துல ஏன் வருது, 2ஆம் வேற்றுமை உருபுனா என்ன, அந்த இடத்துல ஏன் வருதுன்ற அந்த விளக்கத்தோட நம்ம நடத்தணும். சோ அதை எப்படி ஈஸியா நடத்தலாம் அப்படின்றத கண்டிப்பா நம்ம ஒரு செஷனா எடுக்கலாம் மேம். கொஞ்சம் அது ஒரு மாஸ்டர் போர்ஷன். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம். ஹலோ சுகன்யா. மேம், இப்ப கேம்பிரிட்ஜ்ல ஐஜிசிஎஸ்சி சிலபஸ்ல 9th 10th பசங்களை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி எப்படி மேம் கொண்டு போகணும், எப்படி அவங்க அச்சீவ் பண்ண வைக்கிறது, அதுக்கு ஏதாவது செஷன் எடுப்பீங்களா? ஐஜிசிஎஸ்சின்றது நீங்க எந்த புத்தகத்தை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அவங்களா? மேம் 9th 10th புத்தகமே ஃபாலோ பண்றீங்க ஸ்கூல்ல. 8th வரைக்கும் புக்ஸ் ஃபாலோ பண்றோம். 1 to 5 வந்து உயிர் தமிழ்னு ஒரு புக் ஃபாலோ பண்றோம். 6 to 8 வந்து தமிழ் அறிவின் புக் ஃபாலோ பண்றோம். சரிங்க. 9th 10th புக்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல மேம். புக்கே இல்ல. 9th 10th புக்கே இல்ல. ஓகே. அப்ப எக்ஸாம்ன்ட்டு எதை வைக்கிறீங்க? ஆமா, எக்ஸாம் கண்டிப்பா வைப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம பசங்களை ட்ரைனிங் கொடுப்போம். சோ கேம்பிரிட்ஜ் சிலபஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தனியா புக்ஸ் பொதுவா குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மொழி திறனை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க? கரெக்ட். ஆமா மேம். ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு கடிதம் எழுதணும், ஒரு பேசேஜ் ரீட் பண்ணி அவங்க இது பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்ம எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் நிறைய கண்டிப்பா இத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க மேம். இத நம்ம கண்டிப்பா ஒரு செஷனா நம்ம கண்டிப்பா இதை எடுக்கலாம். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது பயன்படும். ஏன்னா இந்த கேம்பிரிட்ஜ் பத்தி மட்டும் மேம் கேம்பிரிட்ஜ் பத்தி மட்டும் இந்த ஐஜிசிஎஸ்சிக்கு மட்டும் எந்த மாதிரியான பயிற்சிகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்ன்றத பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு செஷன் எடுக்கலாம். நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் மேம். ஃபீட்பேக் நம்ம கண்டிப்பா இதுக்கான ஒரு வகுப்பு எடுக்கலாம். ஓகே மேம், நன்றி. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது, டீச்சர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. பட் ஐஜிசிஎஸ்சி டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. உண்மையாவே வந்து ஐசிஎஸ்சி ஐபி கரிக்குலம் ஐஜிசிஎஸ்சி டீச்சர்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரதில்லதான். நம்ம இவங்களுக்காக மட்டும் தனியா நம்ம வகுப்பு கண்டிப்பா எடுக்கலாம் மேம். நிச்சயமா இதை பண்ணி
தமிழ் ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகள் குறைவா இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். சோ கண்டிப்பா இதுபடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த IGCSE ICSE மாணவர்களுக்கு அந்த ஒரு ஆசிரியர்களுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு செஷன் எடுக்கணும். இதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். கண்டிப்பா வருங்காலத்துல நம்ம கண்டிப்பா முயற்சி எடுப்போம். கண்டிப்பா மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா எவ்வளவுதான் சர்ச் பண்ணாலும் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ், ட்ரைனிங் செஷன் நிறைய இருக்கு. ஒர்க் ஷாப் நடக்குது. தமிழ் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் எந்த ஒர்க் ஷாப்பும் நடக்கிறது இல்ல. ஆமா. இது கண்கூடாவே பார்த்த உண்மை. அதனால தான் இப்படி ஒரு முயற்சியை நம்ம ஈடுபட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் மேம். இது கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீங்க எஃபெக்ட் எடுத்ததுக்கு ரொம்ப பாராட்டுக்கள். மிக்க நன்றி. நன்றி மேம். வேற யாராவது பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? விஜயலட்சுமி மேம், நீங்க பேசணும்னா பேசலாம், இல்ல கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். மேம் வணக்கம் மேம். மேம் அந்த சேலஞ்ச் டைம் சொல்லியிருந்தீங்கல்ல, இப்ப மார்னிங் சென்ட் பண்ணுவீங்க, ஈவினிங் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? நீங்க நைட்டு 12 மணி கூட அனுப்புங்க மேம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்ல தானே அது இருக்க போகுது. ஓகே ஓகே மேம். கண்டிப்பா நம்ம உங்களோட ஃப்ரீக்வெண்டா நம்ம வசதியா, ஏன்னா நானுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நானும் ஒரு ஆசிரியரா தான் இருக்கேன். எனக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்கு. அதனால உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க எப்படி பண்ண முடியும்ன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரியான சேலஞ்ச் தான் கொடுப்போம். ஓகே, நன்றி மேம். சரி, வணக்கம் மேம். விஜயலட்சுமி மேம், நீங்க லைன்ல இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணா நல்லா இருக்கும். வணக்கம் மேம், லட்சுமி பிரபா பேசுறேன். சொல்லுங்க லட்சுமி மேம். நம்ம தமிழை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு வந்து முழுக்க கிராமர் நல்ல பேசிக் நல்லா கொடுத்துட்டோம்னாலே அவங்களுடைய நாலேஜை வந்து நிறைய கொண்டு வர முடியும். 9th 10th இப்போ சிபிஎஸ்சியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிபிஎஸ்சியில் வந்து 9th 10th பிள்ளைகளை நல்லா போஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த இலக்கண அடிப்படை இருந்தாலே பிழை இல்லாமல் கொண்டு போயிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த வல்லின மிகும் மிக இடங்கள்லாம் கேட்டிருந்தாங்களா, அது 9th புக்லயே இருக்கு நமக்கு. இல்ல அத வந்து சுலபமா நடத்தலாம். பேஸ்ல இருந்து என்ன பொறுத்தளவுக்கு 6th 7th பேஸ் அதுல ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டோம்னாலே 9th 10th வரப்ப ஈஸியா இருக்கும் குழந்தைகளுக்கு. அது வந்து அந்தந்த வகுப்புல எடுக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே இதற்கான ஒரு பொறுப்பெடுத்து இந்த லெவல்ல இருக்கிற கிராமரை வந்து நான் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா அதை நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்போடு செயல்பட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா அதையும் மீறி எதுவுமே தெரியாம திடீர்னு 9th 10th வந்து உட்கார்ந்துடுற குழந்தைங்களுக்கு இதை எப்படி நடத்துறது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அவங்களுக்கு இருக்கு. இதை பத்தி எப்படி கற்பிக்கலான்றத பத்தி நம்ம ஒரு செஷன் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் கண்டிப்பா. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நம்ம அதே மாதிரி சர்டிபிகேட் சொல்லிருந்தீங்கல்ல, அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா வருமா இல்ல 5 இதுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே இதா வருமா? 5க்கும் சேர்த்து ஒரே சர்டிபிகேட் தான் வரும். ஓகே. ஓகே. கிரேட் 1க்கு வந்து யூடியூப் சொல்லுங்க ஈஸ்வரி மேடம், சொல்லுங்க மேம். நீங்க யூடியூப்ல அனுப்புறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு லிங்க் ஏதாச்சும் அனுப்ப முடியுமா? இனி கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல அப்படிங்களா? 5 கிளாஸ்க்கான லிங்க்கும் கண்டிப்பா சரிங்க மேம். தேங்க்யூ மேம். சரி. சௌந்தர்யா கேட்டிருக்காங்க கிரேட் 1க்கு உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அப்புறம் அந்த உயிர்மெய் எழுத்துக்களை நீங்க சிம்பிள்ஸ் மூலமா சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா அதை நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் நான் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன்ல மேம். அந்த லிங்க்லயே அந்த சேனல்ல தான் மேம் இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு வந்து குரூப்ல நான் சென்ட் பண்றேன் மேடம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? வகுப்பை முடிச்சுக்கலாமா? ஓகே. தமிழ் இணைய பள்ளி பயிலகத்தின் இணைய வழி வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.